கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. பிரகாஷ் நான் வரதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். நான் வந்து அப்டேட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். லோகா அஃபிஷியலா 100 க்ரோஸ் கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து தெலுங்கு சைடில் அந்த சக்ஸஸ் செலிப்ரேஷன் ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 28 இயர்ஸ் லேட்டர் போன் டெம்பிள் அது தேர்ட் சீக்வல் அதோட ட்ரெய்லருமே இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இயர் படம் தேட்டருக்கெல்லாம் வருது. அதுக்கப்புறம் மதராஸ்லேருந்து ஒரு புது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட்க்கு வந்து இந்த சலம்புல வீடியோ சாங் கிளிப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தர்ஷன் நடிக்கிற அப்கமிங் ஃபிலிம் அன்னைக்கு கௌதம் அஸ்தேமன் காடுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல, காடா நடிக்கிறாருன்னு. அதே மாதிரி இதில் வந்து தர்ஷன் வந்து ஏகேவா நடிக்கிறாரு. அதுவுமே போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு விமன் சென்ட்ரிக் கோர்ட் ரூம் ட்ராமா படம் எனக்கு புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் தான் அதில் லீடாக நடிக்கிறாங்க. மிஸ்கின் ஒரு பார்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாரு. பிரவீன் எஸ் விஜய் அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணுறாரு. இட்லி கடை தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் படம் வந்து அக்டோபர் 1 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தண்டக்காரன் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் காவக்காடே அந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாங்கு. ஸோ கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் கட்டகுஸ்தி 2 படத்துலேருந்து பூஜா கிளிம்ஸ் வந்து பூஜையோட அந்த கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் வரல ப்ரோ. சூப்பர். 8 போடலாம் ஒரு தியேட்டர்ல. அது மதராசி. ஸோ பார்ப்போம். 8:30க்கு எனக்கே புதுசாக தான் இருக்குது சென்னையில். அதுவும் ஆமா, அதே திடீர்னு 8:30. மேபி ஹாலிடேன்றதுனால போடுறாங்களோ என்னமோ தெரில ப்ரோ எனக்கு. ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு எதுக்கு ப்ரோ அந்த 1 மினிட் வீடியோ காமிச்சாங்க? அது வந்து தெரியலையே, தியேட்டர்லயே பாத்துடலாம். நானா தான் யோசிச்சேன், பட் விட்டுட்டாங்க. எதுக்குன்னே தெரியல. இது ப்ரொமோஷன் டே தான் பை ப்ரோ. டே கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்றேன்ட்டு கொஞ்சம் இது பண்றாங்க. பரவாயில்ல, ஓகே. எல்லா படத்துலயும் பண்றது தான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இல்ல ரிலீஸ் ப்ரோ, பண்ணிட்டு போறாங்க. மேக்ஸிமம் வந்து ஏதாவது இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த இது இன்டர்வியூ எதுவுமே கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச முருகதாஸ்மே 2-3 இன்டர்வியூ எடுத்துட்டாரு. அதை தாண்டி ருக்மணி கொடுத்தாங்க. முருகதாஸ் நிறைய இன்டர்வியூ கொடுத்தாருங்க. இல்ல ப்ரோ, பேடி கொடுத்தாரு, கோபி கொடுத்தாரு, அந்த மாதிரி நோட்டா தான் கொடுத்தாரு. அதிகமா எதுவுமே கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு தான் கொடுத்தாரு. விகடன் கொடுத்தாரு. சுதீர் பட் அது எதுலயுமே மூவி பத்தி பெருசா பேசலையே. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். அதான் பெருசா எதுவுமே இன்டர்வியூவாவுமே மூவி பத்தி எதுவுமே பெருசா பேசல. மேபி ப்ரொமோஷனல் நினைச்சிடலாம். தெலுங்கு சைடுல அவங்க எப்பயுமே ஒரு இன்டர்வியூ எடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் எடுத்துட்டாங்க. பரணி ப்ரோ 100% அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஸ்பீக்கர் இருக்கிறாரு. 100%? நம்ம ஸ்பேஸ்க்கு 100% ஒரு அட்டெண்டன்ஸ் வச்சிருக்காருல, உங்களோட அதிகமா. ஓ, அவரா? அர்த்தம் கொடுத்துட்டேன். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ இப்ப வரமாட்டாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருவாரு. வெயிட் பண்ணுங்க. இட்லி கடை போஸ்டர் பாத்தீங்களா? பார்த்தேன். ஏன்? ஓ, அது ஓகே. அது அவர் வரட்டும், நீங்க டீட்டெயில்டா கேட்டுக்கோங்க. பர்னி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, லைட்டா கேக்குது, சொல்லுங்க. இப்போ கேக்குதா? அது ப்ரோ நம்ம இதுக்கு மദ്രാസ് ரொம்ப எஃபெக்டடா இருக்குது. இல்ல ப்ரோ, இல்ல உங்க பக்கத்துல அந்த சரௌண்டிங் நாய்ஸ் தான் அதிகமா கேக்குது ப்ரோ. சாரி ப்ரோ, நான் அப்புறம் வரேன். சரி, ஓகே. இங்க விஷால் ப்ரோ அமைதியா இருக்காரு. விஷால் ப்ரோ மேபி அங்க பேசிக்கிட்டு இருக்காரு போல.
இல்ல அவர் ஊருக்கு வந்திருக்காரு. ஊருக்கா? ஆமா ஆமா. எங்கங்க பஸ் சவுண்டா இருக்கு எல்லா இடத்துலயும். என்னங்க எனக்கு தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா வந்து அட்டாக் பண்ணாங்க, எனக்கு புரியலையே. எதை ஓபன் பண்ணாலும் பஸ் சவுண்டா இருக்கு. ப்ரோ காந்திக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? என்னது? காந்திக்கு நாடி ப்ரிவியூ போயிட்டு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ வந்திருக்கு. பரணி இவரு போட்டதுனால குட் சுகுமார் யாரும் போட்ட மாதிரி தெரியல. நீங்க என்ன விசாரிச்சீங்களா? இல்ல ப்ரோ, எனக்கு தெரியல. நான் வந்து படம் டைரக்டா பார்க்கலான்னு தான் இருக்கேன். எனக்கு அன்னைக்கு வந்துட்டு இப்போ இந்த ஃப்ரைடே நான் பிளான் பண்ணியிருக்கிறது இது பேட் கேர்ள், அதுக்கப்புறம் காந்தி கண்ணாடி, மதராசி 3 படமே பார்க்கலான்னு தான் இருக்கேன் பேக் டு பேக்கு. ஷோ டைமும் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகி வருது. ஷோ பிரேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்துருவேன். ஏன்னா சொல்ல முடியாது, சில டைம் வந்து டக்குன்னு போனோம்னா இவ்வளோ பேர் வந்தால் தான் போடுவேன் அப்படின்பாங்க. நம்ம எதுவும் பேச முடியாது. இது இப்போ இருக்கிற எல்லா தேட்டருக்குமான ஒரு ரூல்ஸு. அதை ஏதாவது பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாவது லூப் ஹோல் இருக்கான்னு தெரியல. ஒரு தேட்டரில் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. சில பேர் 15 பேர் வந்தால் தான் படம் போடுவேன்றாங்க. திருப்பூர்ல கேட்டு 10%. 10% ஆள் என்னன்றாங்க. 10%? ஆமா. அந்த சீட்ல இருந்து 10% இப்போ 300 சீட்டு 350 சீட்டுனா மினிமம் 30 மெம்பர்ஸ் வேணும்ன்றாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகங்க. அப்பனா எவ்வளோ படம் பிரேக் ஆகும் சின்ன படங்கள் அவங்களுக்கு? ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம ஓட்டினாலுமே லாஸ் தான் ப்ரோ அவங்களுக்கு ஆகும். ஸ்ட்ரென்த் இல்லாம அவங்க ஓட்டினாலுமே அவங்களுக்கு பெரிய லாஸ் தான் ஆகும். அதுக்கு அவங்க ஓட்டாம இருக்கலாம். பட் ஆனா இந்த விஷயத்துல எனக்கு இது சில அப்பனா நான் நிறைய படம் கேரளால அந்த மாதிரி பார்த்துருக்கேன். 10 பேரு 5 பேரு 3 பேரை வச்செல்லாம் நான் படம் பார்த்துருக்கேன். அது மல்டிப்ளெக்ஸ், அது விடுங்க. பட் இருந்தாலும் சொல்றேன், சின்ன தேட்டர் இந்த சிங்கிள் ஸ்கிரீன்லலாம் நான் வந்துட்டு ஒரு 7 பேருக்குலாம் படம் போட்டிருக்காங்க. 6 பேர் 7 பேருக்குலாம் படம் போட்டிருக்காங்க. சிங்கிள் ஸ்கிரீனே நான் சொல்றேன், பெரிய சிங்கிள் ஸ்கிரீன். எனக்கு அதுதான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு இங்க. அங்க எப்பயுமே டிக்கெட் ரேட் அதிகமா இருக்கும். பார்க்கிங் ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. இங்க டிக்கெட் ரேட் கொஞ்சம் வந்து நார்மலா இருக்கு. ஐ மீன் 150 இருக்கு மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ்ல. பட் ஆனா பார்க்கிங் சார்ஜஸ் 170. அந்த பெரிய படம் வரும்போது மட்டும்தான் அந்த 190 பிரைஸ் பாயிண்ட் போறாங்க. நான் இது வரைக்கும் போய் ஒரே ஒரு படத்தை ஷோ பிரேக் ஆயிருக்கு. நான்லாம் நிறைய படம் இருக்கு எனக்குலாம். நான் இது வரைக்கும் ஒரே ஒரு படம் தான். அந்த படமும் நான் மற்ற மதியானம் போனங்காட்டி ஆளுகளே வந்து சேர மாட்டாங்க. பாப்போம். மாவீரன் இருக்காரா? இருக்காரு. இருக்கேன் ப்ரோ. மாவீரன் நம்ம பேசி 5 மணி நேரம் ஆகுது மாவீரன். இன்ன வரைக்கும் ஒரு ஆள் கூட புக் பண்ணல மாவீரன். என்ன மாவீரன் இப்படி இருக்கு உங்க ஊரு? இப்பதான் மாவீரன் உங்க சிரிப்புக்கு எனக்கு அர்த்தம் புரியுது. எடுத்துக்கலாம், ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. ப்ரோ உங்களுக்கு பக்கத்துல ஆர்டர் ஷோ போட்டிருக்காங்களா? இல்ல ப்ரோ, எனக்கு இல்ல அவருக்கு 10:45 தான் ஃபர்ஸ்ட். 10:45 தான் இருக்கு. ஓகே பரணி ப்ரோ, அப்புறம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. என்ன மாதிரி மனநிலைமையில இருக்கீங்க? ஒரு மனநிலையும் இல்லை. கிட்ட தான் பார்த்தேன், ஃபயர் தான். அடையாம் ப்ரோ, நீ வேற. தரணி ப்ரோ, ஃப்ரம் மண்டேல இருந்து இந்த படத்துக்கு கம்பேரிட்டிவ் புக் மை ஷோ போடுவீங்களா? நான் போடுறேன் ப்ரோ, கவலைப்படாதீங்க. நீங்க ஆசைப்பட்டீங்களா? ரெட்ரோக்கு அப்புறம் நீங்க எந்த பெரிய படத்துக்கு போட்ட மாதிரி தெரியல. நீங்க இந்த படத்துக்கு ஆசைப்படுறீங்களா மாவீரன்? நான் போடுறேன். போடலன்னா எனக்கு ஞாபகப்படுத்துங்க, மெசேஜ் பண்ணுங்க, காலையில் டிஎம் பண்ணுங்க. ஓகே ஓகே. இதுல என்ன பெருசா இருக்கு? இன்னும் இல்லை, போட்டுடலாம். விஷால் ப்ரோ வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். சார் வணக்கம் சார். விஷால் ப்ரோ எங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்களா? சார் ஆமா சார்.
அந்த இதுலயே தெரியுது, வாய்ஸ்லயே தெரியுது. ஆஃபீஸ்ல இருந்தா ஒரு வாய்ஸ், வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு வாய்ஸ். ரெண்டுத்துக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு லீவு சார். இன்னைக்கு லீவா? ஏன் நீங்க லீவ் கோயிலுக்கு போட்டீங்களா? போறேன், அதான் சார் லீவ் போட்டேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஒர்க் சூப்பர். இருக்கு. நீங்க லீவ் போட்டா உங்க ப்ரோக்ராம்லாம் யார் பண்ணுவா? இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். விஷால் இப்போ என்ன ஏதோ கோயில்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா. ஆமா தலைவா, போயிட்டு வந்துட்டேன் தலைவா. அன்னைக்கு நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி பார்த்திருக்கீங்களான்னு கேட்டதுக்கு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தீங்க. ஏங்க இல்லைங்க, இது வீட்டுல வேண்டிக்கிட்டாங்க, குலதெய்வம் கோயில். வர முடியாதுன்னு சொல்ல முடியல. மீனாட்சி அம்மன் கோயில் இன்னும் போனதில்லை. ஓகே ஓகே. மதுரையில இருந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போனதில்லைன்னு சொல்றீங்க, என்ன விஷால் ப்ரோ? அதெல்லாம் அப்படிதான். இன்னைக்கு உங்க ட்வீட் தான் தலைவா எல்லா ஸ்பேஸ்லயும் பரணி. இல்ல ஒரு நிமிஷம், வாட்ஸ் த இன்சைட் மேட்டர் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். நான் இது இப்பயே வந்து அதுக்கு ஃபுல் ஸ்டாப் போட்டுறேன். நான் ஒன்னு சொல்லுவேன், நான் ஒரு கான்டெஸ்ட்ல போட்டேன், அது வேற கான்டெஸ்ட்ல புரிஞ்சுட்டான்பீங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க. இருங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வரும். அதுக்கப்புறம் 4-5 பேர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு, ப்ரோ என்ன ப்ரோ சொன்னீங்க அதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மறுபடியும் விளக்கம் கொடுக்கணும். இதுக்கு நடுவுல பிரகாஷ் ப்ரோ வந்து வேற ஏதாவது சொல்லுவாரு, அவரும் விளக்கம் கொடுப்பாரு. இதெல்லாம் வேணாம். அதை பத்தி கேட்கறத நான் மட்டும் விட்டுருங்க. வேற ஏதாவது நல்லதா பேசலாம். ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துல இல்ல விஷால் ப்ரோ கம்மனோட கொஞ்ச நேரத்துல உங்க அத்தானே வருவாரு, அவரே கேட்பாரு. நான் ஆல்ரெடி ஃபெட்டப் ஆயிருக்கேன். பல்தான் அவர் உங்க ஸ்பீக்கர் இறையுது பல்தான். ஆக்சுவலா நான் வெளியே போயிட்டு வரேன். பரணி ப்ரோ நான் வெளியே போயிட்டு வரேன், ஸ்பீக்கர் கொடுங்க மறுபடியும். ஓகே. இல்ல ஆக்சுவலா கோபாலகிருஷ்ணன் வரும்போது இந்த டாபிக் ஆரம்பிச்சாருன்னா அவர்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். பட் விஷால் ப்ரோவே ஆரம்பிச்சதுனால நான் சொல்லிட்டேன். சாயந்தரமே படிச்சு சொல்லிட்டு போனேன். எதுவும் இப்போ சர்காஸ்டிக்கா ஜாடமாடியா எதுவும் ட்வீட் போடாதீங்க, என்ன நடந்தாலும் படிச்சு சொன்னேன். இல்ல மாவீரன், நான் இது சர்காஸ்டிக்கா போடல மாவீரன். நீங்க வேற எதுக்கோ போட்டிருக்காரு போல. இல்ல நீங்க, நான் வந்துட்டு சொல்றேன். 2 பேர் ஆல்ரெடி இந்த ஃபேன் ஃபைட் பத்தி போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஒன்னு பிரகாஷ் ப்ரோ, இன்னொன்னு வந்துட்டு இது மணிபாரதி. அந்த ஒரு கான்டெஸ்ட்ல சரின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இதே டைப் ஆஃப் ட்வீட் இது பண்ணாதீங்கன்னு சொல்லி 2-3 ட்வீட் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த என்ன சொல்ல, இந்த டைமிங் சரியில்லை போல. அதனாலதான் இந்த ஒரு இது டக்குன்னு ஒரு மாதிரி வேற மாதிரி இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பார்த்தாச்சு. எனக்கு என்னன்னா, அபியூஸ் பண்ணாதீங்கடான்னு சொன்ன என்னையவே அதுக்கே அபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் கமெண்ட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் அமைதியா கேம் விளையாட போயிட்டேன். கொடுத்துட்டேன். மத்தியானம் பிரகாஷ் ப்ரோ கூப்பிட்டாரு. இல்ல இதுக்கு இல்ல, வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக கூப்பிட்டாரு. ஸ்பேஸ்ல ரெக்கார்டிங் போட்டுறப்ப ஒருத்தர் கால் வந்துச்சு போல. ஸ்கிரீன்ல ப்ரோ இப்போ கேக்குதா ப்ரோ? டபுள் ஆடியோ கேக்குது. இல்ல அந்த சசிதரன் அவரோடதுல எக்கோ அடிச்சிச்சு. ப்ரோ இருங்க ப்ரோ, நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் ஆன் பண்ணலாம். என்னன்னா, அதான் அந்த கால் வரும், அதுக்காக கால் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யாரோ கால் பண்றாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் மீன்ஸ் அந்த கால் வந்தது மட்டும் தான் டெஸ்க்டாப்ல ரெக்கார்ட் பண்ணதுனால வாட்ஸ்அப் கால் வந்துச்சு. அதுக்காக கால் பண்ணியிருந்தாரு. அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கீங்களான்னாரு அப்படின்னு. ஆமான்னு. அப்ப அதுதான் மீன்ஸ் எப்படி பண்ணி தூங்குறீங்க மத்தியான நேரம்னு கேட்டார். விஷால் ப்ரோ நேத்து கேட்டார்ல அந்த மாதிரி கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் அதான் சொன்னேன், எனக்கு வந்துட்டு காலையிலயும் நைட்டும் தானா ஒர்க் இருக்கும் அப்படின்னு. மத்தியானம்லாம் ஃப்ரீ தான். காலையில 2 hours, ஈவினிங் 2 hours. நான் இனிமே எபிசோடு எல்லாத்தையும் பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நேற்று இருந்து டெய்லி 2 எபிசோடு பார்த்துட்டு இருக்கேன். விஷால் ப்ரோ அதுல வந்து ஒரு 3 எபிசோடு 4 எபிசோடு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பப்ப பார்த்து எனக்கு அதை நல்லா இருக்கும், அது மட்டும் தான் நான் எப்பவுமே பார்ப்பேனே தவிர அதுலயே 4 எபிசோடு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் உண்மையாலுமே அதை சொல்லணும், ஒரு எபிசோடு எப்பயுமே பார்ப்பேன். அதிகவாட்டி ரீவாட்ச் பண்ணது இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க. மஜா எபிசோடு அது. லிங்குசாமி பேசுறதா? ஆமா 1.5 மணி நேரம் யூடியூப்ல இருக்கு, ஜம்முன்னு இருக்கும். அது இல்ல, நான் பிரியாணி வாசஸ் அதர் ஃபுட்ஸ் ஒண்ணு இருக்கும்,
அதுக்கப்புறம் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அது அந்த ப்ரோமோவே அப்படியே சூப்பரா இருக்கும். அதை தேடியே வந்து விட்டான்னு சொல்லி ப்ரோமோ. அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் கோவப்படுற ஆம்பளைங்க, அதுக்கப்புறம் வந்து எஸ்கேப் சார் கோவப்படுற பெண்கள் எஸ்கேப் ஆகிற ஆம்பளைங்கன்னு ஒரு டாபிக். இந்த 3 இது இருக்கும். இந்த 3 அதுக்கப்புறம் விஜய் அஜித் டாபிக் ஒரு இது இருக்கும். அந்த 4 எப்பவுமே நான் டவுன்லோட்ல தான் வச்சிருப்பேன். நான் ஸ்ட்ரெயிட்டா ஹாட் ஸ்டார்லயே பாக்குறேன். 2-3 வாரத்துக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆனது போல. வேலைக்கு போற மாமியாரு வீட்டுல இருக்கிற மருமக. நல்லா இருந்துச்சு அந்த எபிசோடு. அதுல ஒரு மருமக இப்ப பரணி ப்ரோ தான் என்ன ஞாபகப்படுத்தினாங்க. அதனாலதான் இப்ப டக்குன்னு ஞாபகம் அவரு தூங்குறேன்னு சொன்னாங்க. இந்த வாரம் பிரியாணி எபிசோடு பாருங்க. இவரு சாரி பார்த்தேன் பார்த்தேன். இந்தியா ஃபுல்லா இருக்கிற பிரியாணி தானே, அதுவும் இன்னைக்கு தான் பார்த்தேன். 2 எபிசோடு பார்த்தேன். எல்லாரும் இந்த பக்கம் மீன் குழம்புன்னு சொன்னானே சரண்டர் ஆயிடுவாங்க. இல்ல அந்த எபிசோடு நான் எப்பயோ பார்த்தேன். இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்றேன். இந்தியா ஃபுல்லா பிரியாணி, எந்தெந்த ஊர்ல பிரியாணி ஸ்பெஷல் அது காலங்காத்தால அட்டெம்ப்ட் பண்ணிட்டானுங்க. 2 மணிக்கு பார்த்துட்டு இருக்கேன், 3 மணி. ஹரிஷ் ப்ரோ சொல்லுங்க. இல்ல விஷால் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. விஷால் ப்ரோ இருக்காரா தெரியல, கேளுக்கு சொல்லுங்க. தலைவா சொல்லுங்க தலைவா. தலைவா நீ இட்லி போஸ்டர் பாத்தியா தலைவா? தலைவா பார்த்துட்டேன் தலைவா. அதுதான் தெரியும் தலைவா, நமக்கு அவங்கதான் வர போறாங்கன்னு. இவ்வளவு சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல தலைவா. தலைவா இப்பயே கலைஞர் டிவி அவர் தான் பாத்துக்கிறாருன்னாங்களே, தெரியல நமக்கு. ரொம்ப இந்த நியூஸ் அட்வான்ஸா ஒரு இருக்காங்களே. மாசத்துக்கு முன்னாடியே மூவர் சொல்லிவிட்டாங்க. உங்களுக்கு தான் புதுசு, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பழசு. இல்ல நான் நினைக்கிறேன் அந்த RK5 ரஜினி கமல் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இன்ட்ரோடியூஸ் ஆவார்னு நினைச்சேன். இப்பவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு போல. இது டிஸ்ட்ரிபியூட் தானே பண்றாங்க. இது டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோ, ப்ரொடக்ஷன் வந்து அதுல இறங்குவார்னு நான் நினைக்கிறேன். அது நடக்காம போவாதா? அந்த படம் மேல சில பேர் நம்பிக்கை இல்லை, அதை ஏன் பேசிக்கிட்டு விடுங்க. வரப்ப பாப்போம், வருதான்னு பாப்போம் ஃபர்ஸ்ட். சரி விஷால் ப்ரோ, அந்த இன்டர்வியூ ஃபுல்லா பாத்துட்டீங்களா லோக்கி மாம்ஸ்? இல்ல கிளிப்பிங் தான் பார்த்தேன். என்னாச்சு? இல்ல ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பழைய லோக்கி மாதிரி ஃபீல் ஆகுதான்னு கேட்கறதுக்கு தான் கேட்டேன். இல்ல ஓரளவுக்கு எல்லா கிளிப்பிங்கையும் பார்த்தேன். எனக்கு அப்படி ஃபீல் ஆகல தலைவா. ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்காப்ல பேசுறதெல்லாம். இல்லங்க முன்னாடி ரிப்போர்ட்டர், ஏன் தப்புதான் தெரியல. ஆனா முன்னாடி எல்லாம் ரிப்போர்ட்டர் கேட்டாருன்னா ஒரு மாதிரி பதில் சொல்லிட்டு போவாரு. இப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாரு, கூலி பாத்திருக்கீங்களா அப்படின்றாரு. கூலி பாத்திருக்கீங்களாவா? என்ன தலைவா நீ இப்படி பேசுற? நான் பார்த்தேன் அதுல ரஜினி சார் வாய்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவல் ஆயிட்டாரு. தெரியல என்னன்னு பாப்போம். தலைவர் டிஆர் மோடுக்கு போயிட்டாரு ப்ரோ. விஷால் ப்ரோ ராஜமௌலியா ராமாயணவான்னு கேட்டது போய் அட்லியின் போட்டு ஃபயர் விட்டு வச்சிருக்கீங்க. இல்லங்க குளோபலா இது போகுன்றப்ப நம்ம எதிர்பார்க்கிற படம் அது, அதனால போட்டேன். அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது, எப்பயுமே ஏதாவது பண்ணிட்டு இருப்பாப்ல. சுமித் கடை. யார் அவரு? அவர் ஒரு வடக்கு டிராக்கர். இந்த வாரம் ஏதாவது ஓடிடில இன்ட்ரெஸ்டிங்கா வருதா? சோ ஃப்ரம் சோ 5ஆம் தேதி. அது அபிஷியலா வரலையா ப்ரோ? அது ஏங்க ஹாட்ஸ்டார் தாங்க போட்டிருந்தாரு, கார்த்தி எல்லாம் போட்டிருந்தாரு. கார்த்தி போட்டது அது வந்து ஃபேன் மேட் எடிட்டுங்க. அபிஷியலா எங்க சொன்னாங்க? இருங்க ஹாட்ஸ்டார் கன்னடா பேஜ் போய் பார்க்கலாம். இல்ல ப்ரோ ரிலீஸ் இல்ல பார்த்தேன். இப்பதான் பார்த்தேன், ரிலீஸ் இல்ல. எங்கேயுமே சொல்லலங்க அபிஷியலா. அது ஃபேன் மேட். ஒருவேளை பைரேட்டட் பிரிண்ட் வந்திருக்கும். இல்ல ஏங்க பைரேட்டட் பிரிண்ட்லாம் ஒன்றும் வரல. ஹாட்ஸ்டாரும் போட்டு ஒருத்தர் வந்து இந்த ஓடிடி எல்லாம் ட்ராக் பண்ற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. பட் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்காவது அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இல்ல ப்ரோ, ஹாட்ஸ்டார்ல கம்மிங் சூன்னு நோட்டிபிகேஷன் வந்துரும். சரி ஓகே, கம்மிங் சூன்ல போய் பார்க்குறேன். அதுல ஒருவேளை வாய்ப்பு இருக்கு, அதுல பாருங்க. நான் அதுல பார்க்கல. ஓகே ஒரே நிமிஷம். எங்க கம்மிங் சூனே காணோம்.
கமிங் சூன்ல இல்லையே. அப்ப வராது ப்ரோ, லேட் ஆகும். அப்ப அவ்வளவுதான் போல, கொடுங்க. இந்த பேப்பர் ஒன்று வருது, அந்த ஏதோ ஒரு இதோட இதுன்னு சொன்னாங்க, சிட்காம் தான். பட் ஆனா வந்து வேற இதோட இதுல இருந்து ஒரு ஸ்பின் ஆஃப்ன்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து மதராசிக்கு அப்புறம் இந்த படம் யாராவது பாத்திருக்கீங்களா ப்ரோ? ஹாலோ ரோடு. ஹாலோ ரோடு இல்ல ப்ரோ. இவரு ஃப்ரீமி கிராஃப்ட் அருண் போட்டிருந்தாரு, செம்மையா இருக்கும். பழைய படமா அது? இல்ல இப்போ 2000 இப்போ ரீசெண்டா தான். ஐஎம்டிபில 6, ராட்டன் டொமேட்டோஸ்ல 93% இருக்கு. இல்ல ப்ரோ, ஐஎம்டிபில லோ ரேட்டிங்ஸ் தான், பட் ஃபிலிமா சூப்பரா இருக்கும். ஒரு நிமிஷம், இது என்னது? எதுல இருக்கு, ஏதாவது தெரியுமா? விஷால் ப்ரோ, இது இந்த ஒன்லைனர் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். இது நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப இதோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன். இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி வந்து திருஷ்யம் ஃபீல் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர்லேயே ஃபுல் கதை சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தப்ப எனக்கு என்னடா திருஷ்யம் பட கதை மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா அது வேற கதை ஆக்சுவலா. ஆனா நான் அந்த படம் இன்னும் பார்க்கல. பட் ஆனா வந்துட்டு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, எதுல இருக்கு? வந்துருச்சா ஓடிடில? டிஜிட்டல்ல வந்துருச்சு அது. பட் ஆனா வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு யூஎஸ்ல, இந்தியால கிடையாது. எந்த படம் ப்ரோ? ஹாலோ ரோடு. நாங்க நீங்க வேற. ஓகே ஓகே, பாருங்க. அந்த படம் தான் நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும்தான் ஹரிஷோட வாய்ஸும் மாவீரனோட வாய்ஸும் கொஞ்சம் சிமிலரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பப்ப இருக்கும். இவர் பேசுறாரா அவர் பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. நான் வந்து இந்த படம் பார்த்தேன் இன்னைக்கு, பாடி ஹாரர் தான், அந்த சப்ஸ்டன்ஸ் மாதிரி டுகெதர்னு ஒரு படம். டுகெதர் அளவுக்கு டுகெதர்னு இப்ப புதுசா ஒரு படம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அந்த 2 பேர் பாடி ஒட்டிக்கிட்டு இருக்குமே. அந்த படம் இன்னைக்கு பார்த்தேன். ஒரு மாதிரி ஓகேஷா இருந்தது எனக்கு. பார்க்கலாம் ஒன்ஸ், ஏமாற மாட்டேங்குது பெருசா. பாடி ஹாரர் தான், சப்ஸ்டன்ஸ் மாதிரி. அப்படியா? இல்ல, எனக்கு அது ட்ரெய்லர் ஒரு மாதிரி கிராஸா இருந்துச்சு. யோசிச்சேன் நானு பார்க்கலாமா வேணாமா. இன்னொன்னு பார்த்தேன், 2 கிரேவ்ஸ்னு. கிராஸ்னா வாந்தி எடுக்கிற மாதிரி இருந்துச்சா? வாந்தி எடுக்கிற மாதிரின்னு இல்ல, ஒரு மாதிரி அந்த. ஓகே ஓகே, விட்டுருங்க. சாப்பிட்டுட்டு இருக்கேன் ப்ளீஸ். அடுத்து சொல்லுங்க மாவீரன். இல்ல இல்ல விஷால். அப்புறம் நம்ம மணிஸ்ட் ப்ரொஃபசர்லாம் நடிச்சு மாதிரி போஸ்டர் பார்த்தோம்ல. ஆமாமா, இது 3 எபிசோட் தான் மகேஷ் அண்ணா. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ, மீதி ரெண்டும் நல்லா இருந்துச்சு. மொத்தமே 3 எபிசோட் தான் ஆக்சுவலா. அன்னைக்கு வந்து 2.5 மணி நேரம் தான் ஒரு படம். அப்பதான் எனக்கு சத்தியமா இன்னும் கரெக்டா மேட்ச் ஆகுது 2 பேருக்கும். இப்ப அவர் பேசின மாதிரியே தான் இருந்தது வைக்கிறோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுவேன், அவர் ஸ்லோவா பேசுவார். ஏங்க சரி ஓகே விஷால் ப்ரோ, ரொம்ப ஸ்லோவா போகுது. நீங்க இருந்து இவ்வளவு ஸ்லோவெல்லாம் போக கூடாது, ஏதோ ஆரம்பிங்க. என்ன தலைவா ஆரம்பிக்கிறது? பிரகாஷ் தலைவனுக்கு என்னாச்சு? என்ன வேலையா இருக்காரு? இல்ல அவர் வந்து வேலையெல்லாம் இல்ல வந்துட்டேன் அப்பயே வந்துட்டேன். பரணி வந்து யாராவது விளக்கம் கேட்டீங்கன்னா பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாரு. பிரகாஷ் நான் சொல்ற விளக்கத்துக்கு நீங்க திட்டதே மேலு, அதை திட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னார்ல. அங்க ஆரம்பிச்சு நீங்க பேசிருக்கணுமே. அங்க அப்படித்தான் சொல்ல நீங்க சுத்தி வந்தீங்க. அப்புறமேட்டு வந்து சூப்பரம் ஷோ வந்து 5ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் ஆகுறது, அப்படி அது வந்து அப்படியே போயிட்டு பரணி இப்ப வந்து மாவீரன் வந்து அந்த டுகெதர் பத்தி சொன்னது. இல்ல எல்லாம் ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருப்பீங்க, எனக்கு ஒரு மாதிரி காண்டாகும். அதனாலதான் வேணாம் அப்படின்னு நிப்பாட்டுங்க. இல்ல அதுதான் நீங்க பிரகாஷ் நான் சொல்ற விளக்கத்துக்கு
நீங்க திட்டுறதே மேல திட்டிட்டு போங்க, யார் விளக்கம் கேட்காதீங்க நீங்க. அப்படிலாம் அதையும் சொல்லல. இவங்க எல்லாம் சொல்ற விளக்கத்தை பார்த்துட்டு இவரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அது எல்லாரும் என்னங்க இது அர்த்தம்? பண்ணுவாங்க. அது என்ன ப்ரோ சொன்னீங்க? இவங்களா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற பார்த்து இவரு வேற ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு. அந்த விளக்கத்துக்கு நீங்க திட்டிட்டு போய் எதுவும் கேட்காதீங்க நீங்க. ஐயோ நான் எது சொன்னாலும் தப்பா போயிடுது. சரி விடுங்க. நான் கொஞ்ச நாள் பேசாம இருக்கணும் போல. இல்ல அப்பயே வந்துட்டேன்னு தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா அப்பயே ஃப்ரீ ஆயிட்டேன். சரி நீ பேசுற கேட்போமே கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த சாம்கார்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஏதோ குவிஸ் சொன்னாரு. அவர் சொன்ன குவிஸ் எனக்கு புரியல. அவரே ஸ்பீக்கருக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் கேட்போம். இப்ப அக்செப்ட் கொடுத்தேன்னு வரலையா அவரு? நானும் கொடுத்துருக்கேன், வரட்டும் வந்தாரா பார்ப்போம். சரி ஓகே. இப்ப நீங்க மதராசி மட்டும் தான் பாக்குறீங்களா? நான் வந்து 5ஆம் தேதி மதராசி மட்டும் தான் பாக்குறேன். 5ஆம் தேதி மதராசி மட்டும் பார்த்து போய் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 6ஆம் தேதி நைட்டு இல்லைன்னா 7ஆம் தேதி தான் வந்து மற்ற படங்களை பார்க்கணும். அது இன்னைக்கு வந்து காந்தி கண்ணாடி ப்ரிவியூ ஷோ போயிட்டு இருக்கு, ப்ரீமியர் ஷோ, செலிபிரிட்டி ப்ரீமியர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு என்ன ரிப்போர்ட் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராகவே இருக்கு, செம்ம சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க. சூப்பராக இருக்குங்கிறதாலே செம்ம சூப்பராக இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் ரிப்போர்ட் வரட்டும் பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, அவர் போட்டுக்கிற வந்து நம்ம விஜய் டிவில கனெக்ஷன் ஒரு பண்ணுவாங்கல்ல கேமு, அந்த மாதிரி இமேஜ் வச்சு மூவிக்கு ஏதாவது நடத்தலாமான்னு கேட்டு இருக்காரு. அதுதான் அது நடத்தலாம், எனக்கு ஐடியா இருக்கு. ஆனா ஸ்பேஸ்ல நடத்த முடியாது, அதான பிரச்சனை. நான் ட்விட்டர்ல நடத்தலாம், ஸ்பேஸ்ல நடத்த முடியாது. கரெக்ட். பரணி ப்ரோ இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வீடியோல வர சொல்லுங்க, வீடியோல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்ல, மேல அப்படியே போஸ்டர் ஷேர் பண்ணி விளையாடலாம்ன்ற. பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஒரு குவிஸ் நடத்தணும்னா கிட்டத்தட்ட 20 கேள்விகளாச்சும் இருக்கும். 20 கேள்வி இப்போ உள்ள என்னோட டைம்ல நான் இது பண்ண முடியாதுல்ல. முன்னாடி மாதிரி 2017-16 பீரியட்ல நிறைய ஒரு நாளைக்கு 100 ட்வீட் 200 ட்வீட் போடாலும் யாரும் பிரச்சனை கிடையாது. இப்போ நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதை நம்ம இங்கே ஷேர் பண்ணி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இமேஜ் குவிஸ்லாம் நிறைய இருக்கு, நடத்த முடியாது. இந்த சாயிரா அது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல செப்டம்பர் 12 வருதுன்னு சொல்றாங்க, வந்தா நல்லா இருக்கும். நான் அஃபிஷியலா சொல்ல, பட் இது பார்த்தேன், ட்ராக்கிங் ரிப்போர்ட்ஸ்ல பார்த்தேன். இந்த சொல்லிட்டீங்களா? இப்பதான் விட்டுருக்காங்களா, எப்பயே விட்டாங்களா? லோக்கா இல்ல முன்னாடியே விட்டாங்க. சொல்லிட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேனே. லோக்கா 100 crores 30 கோடியில படம் எடுத்து 100 crores. பரணி ப்ரோ, இன்னைக்கு அனுஷ்கா ஸ்பேஸ் போட்டாங்க, போய் கேட்டுட்டு இருந்தோம் எல்லாரும். என்ன சொன்னாங்க? அது அனுஷ்கா வயசானே இங்க எல்லாத்துக்கும் சந்தேகமாயி நாங்க கொலைவெறியில கொண்டு இருந்தோம். அவங்க ஐடியில தானங்க போட்டிருப்பாங்க. அவங்க ஐடி தான், பட் அது அவங்க வாய்ஸ் இல்ல. அவங்க ஐடியில போட்டா அவங்க வாய்ஸ் இல்லைன்னா எனக்கு புரியவே இல்லையே. எங்களுக்கு தெரிஞ்சு அது அவங்க மாறிடுச்சான் பரணி ப்ரோ, வாய்ஸ் வந்து அவருக்கு மாறிடுச்சான், அவங்க வாய்ஸ் மாறிடுச்சான் வயசாகி, அப்படி சொல்றாரு பல்தான். சரி என்ன சொன்னாங்க? இல்ல ஒரே நிமிஷம் பரணி ப்ரோ, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணி. உனக்கு என்ன அனுஷ்கா மேல இவ்வளவு வன்மோ? இந்த கிளவி நயன்தாரா சொல்லுங்க, நீ தேவையில்லாம ஒரு நிமிஷம் என்னாச்சு? சும்மா வந்துட்டு அப்படியே வந்துட்டு இப்ப இருந்துட்டு வயசாயிடுச்சு பேசிட்டு இருக்கேன். யாராவது அதை பத்தி பேசினாங்களா? நடுவுல யாரோ கிளவின்னு சொன்ன, யாரும் சொல்லுங்க. அது அவங்க ஃபேவரட் தான், அவங்களுக்கு சொன்னா மட்டும் கோவம் வருது இல்ல. யாரு அவரு ஃபேவரட்? யாரு? நயன்தாராவை சொல்றாங்க. இவர் வேற புதுசு புதுசா திருப்பி கேக்குறாரு. நயன்தாரா கமல் நயன்தாரா ஃபேன் என்னைக்கு சொன்னாரு? அதெல்லாம் ஒரு படம் அவரு வரைக்கும் 2 படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க தெரிஞ்சு. சரி விடுங்க, சண்டை போடவனா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க காட்டி படத்தை பத்தி. இல்ல நான் டைரக்டர் சொன்னது வேற என்ன, கடவுளே பரணிக்கு நல்ல புத்தியை கொடுன்னு சொன்னாங்க. மாவீரன் ஏன் மாவீரன் என்ன வன்மோ என் மேல? டைரக்டர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, இன்னுமா முடியல, எதா இருந்தாலும் இன்னைக்கே முடிச்சு விட்டுருங்க அந்த வன்மத்தை. சரி என்ன சொன்னாங்க? நான் சொல்றேன், அந்த டைரக்டர் சொன்னது மட்டும் சொல்றேன். மாசா இருக்கும்னாரு படம். சூப்பர். படத்துல ஒரு 7-8 மொமெண்ட் ரொம்ப கூஸ்பம் மொமெண்டா வந்திருக்கு, செம மாசா இருக்கும் அப்படின்னாரு. அவங்க 2 பேர் போர்ஷன் நல்லா வந்திருக்குன்னாரு, விக்ரம் பிரபு அனுஷ்கா போர்ஷன். நைஸ். நான் மேபி சாட்டர்டே அத ஸ்பேஸ முழுசா கேட்ட ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இருங்க முத்து ப்ரோ. ஆமா அவர்னா போயிருப்பாரு கரெக்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும். முத்து ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அது அனுஷ்கா வாய்ஸ் தான்.
என்னன்னா அவங்களுக்கு அவங்க இருமிட்டே இருந்தாங்க, ஃபுல்லா கோல்டு ஆக்சுவலா. ஸோ இருமிட்டு தான் இருந்தாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளா அந்த எஃப்எம் ரேடியோஸ்ல எல்லாம் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வாய்ஸ் கேட்டிங்கனாலும் தெரியும். இன்னைக்கு நீங்க என்ன மறுபடியும் இது பண்ணி கூட பாருங்க. அது இருமிட்டு தான் இருக்காங்க, ஃபுல்லா கோல்டு நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. அதனாலதான் அனுஷ்கா வாய்ஸே இல்லைன்னு சொல்றீங்க, அநியாயம். கமல் ப்ரோ வயசு எல்லாருக்கும் ப்ரோ ஆகுது ப்ரோ. முத்து ப்ரோ அவங்க நான் மட்டும் சொல்லல எக்ஸெப்ஷனா ப்ரோ. என்ன? நான் தாங்க போன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசலாம் அவங்களுக்காக எவ்வளவு மூச்சை போட்டு பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? இவங்களாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே, சரி. இல்ல சும்மா காமனா சொல்றேன், எல்லாருக்குமே ப்ரோ அப்படித்தான். நானே ஃபர்ஸ்ட் அனுஷ்கா வந்தேன், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். அப்படி வருவேன் நான். நானும் அதுதான் ஒரு மாதிரி என்னன்னு. ஆனா ஒரு படம் மாசம் நிமிஷம். வந்திருக்குன்னாப்ல. டைரக்டர் முத்து முத்து ப்ரோ. ப்ரோ அருந்ததி டைரக்டரா? இல்ல முத்து ப்ரோ, நீங்க வானம் FTFS வானம் புக் பண்ணிட்டீங்களா? வானம் பட டைரக்டர் கிருஷ்ணா. இல்ல அவருதான். ஓகே பரண் ஓகே. FTFS புக் பண்ணிட்டீங்களா ப்ரோ? முத்து ப்ரோ எஃப்டிஎஃப்எஸ் இங்க எங்க ப்ரோ? 4 மணிக்கு 10 மணிக்கு அங்க ஈவினிங் ஷோ தான் போடுறாங்களா உங்க ஊர்ல? எந்த அப்படியெல்லாம் ஊரு போட்டிருக்கானுங்க. எந்த ஊரு ப்ரோ? கோயம்புத்தூர்ல போட்டிருக்கு ப்ரோசோன் மால். அங்க ஒரு 9 மணிக்கு அவரு போட்டிருக்காங்க. எவ்வளவு அழகா கொங்கு தமிழ் பேசுறாரு, எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க? ஏங்க எனக்கு அந்த மாதிரி அவ்வளோ திறமை எல்லாம் இல்லைங்க, எனக்கு ஸ்லாங் வச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு. எனக்கு என்னமோ அந்த படம் பாப்போம். ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு இம்ப்ரெசிவா இல்ல, ஒரு ஆர்டிபிஷியலாவே இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லா சைடுக்குமே. எந்த ட்ரைலர் ப்ரோ? அதான் அந்த அனுஷ்காவும் அந்த விக்ரம் பிரபு நடிச்சிருந்த படத்தோட ட்ரைலர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துருந்துச்சுல்ல. சாரதி காட் ப்ரோ, படமா முக்கியம், படமா முக்கியம் பேசிங்க. இல்ல நீங்க ப்ரோ அது உங்களுக்கு அது அனுஷ்கா அவங்க எப்பவும் அழகுதான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அவங்க எப்பவுமே நயன்தாராவுக்கு ஒரு ஈக்குவல் அந்த ரேஞ்சில் இருந்தவங்க தான். இன்னமும் பாத்தீங்கன்னா அது பாகுபலி இல்லாம படம் அனுஷ்கா பார்க்கறதுல அவங்க ரொம்ப அழகா இருந்ததே என்ன இருந்தால் படத்துலதான், அதையும் மறந்துடாதீங்க. இல்ல அது அவங்க எல்லா படத்துலயுமே அழகுதான். இன்னுமே பாத்தீங்கன்னா பாகுபலி அவங்க எத்தனை தடவை பார்த்தது. அது அவரு ராஜமௌலியோட கைவண்ணம் உண்மையை சொன்னாங்க. பட் இருந்தாலும் எஸ், என்னைய இருந்தாலும் அவ்வளவு அழகா இருப்பாங்க எல்லா படத்துலயுமே அவங்க அழகான. பட் இந்த படத்துல எனக்கு அந்த ட்ரைலர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த ஆக்ஷன், அந்த இது, ஒரு எமோஷனல், ஒரு கனெக்ட் ஆகாத மாதிரி அந்த ஒரு ட்ரைலர் ஒரு அந்த அளவுக்கு ஒரு இதா இல்ல. இல்லாட்டி இன்னொரு தடவை பார்த்தா எனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த படம் ரியல் அப்படி ஒரு ஸ்டோரியா ப்ரோ ஃபீலிங்ல இது? இருந்துச்சு பார்த்தேன். இல்ல, இது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு டைரக்டர் சொல்லியிருக்காப்ல. என்னன்னா ஒரு ஒரு 7 கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்பேஸ்ல கூட சொன்னாரு. அது போக பார்த்துட்டீங்கன்னா இந்த ட்ரெயின் ஃபைட் ஒன்று இருக்கு, அப்புறம் குகைக்குள்ள ஒரு ஃபைட் இருக்கு, அப்புறம் ஒரு சில எமோஷன் சீன்ஸ் நல்லாவே இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸ், அதாவது ஆக்சுவலா என்னன்னா ஒரு தலைவா லவ்வர்ஸ் எதுவுமே அவங்க டூப் போடாம விக்டிம் ஆகுறாங்க. பண்ணிருப்பாங்களாமே, அதையும் சொன்னார்ல. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க ஆக்சுவலா எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா அந்த மலைப்பிரதேசத்துல இருக்கிறவங்க அங்க இந்த ஆந்திரா ஒரிசா பார்டர்ல இருக்கிறது காட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள காட்டிகன்னு சொல்லுவாங்களாமா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு சீலாவதிங்கிற ஒரு கேரக்டரை எடுத்து அதை அப்படியே டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல என்னன்னா அவங்க அங்க இருக்கிற லவ்வர்ஸ் ஒருத்தங்க அவங்க இதுலயோ பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்படுறவங்க எப்படி ஏதோ ஒரு விதத்துல கிரிமினல் ஆகுறாங்க. அதுல இருந்து உடைச்சு வெளியே எப்படி அவங்க கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு லெஜண்ட் லெவலுக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் ஸ்டோரி லைன்னு கிறிஸ் சொல்றாரு. ஸோ ஒரு இன்டென்ஸ் கிரிப்பிங்காகவும் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் எல்லாமே அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸ் இதெல்லாமே அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. படத்துல ஒரு 3 சாங்ஸ் வந்திருக்கு. பட் தமிழ்ல அது ரொம்பவே சுமார். 3வது பாட்டு கொஞ்சம் லவ் சாங் நல்லா இருக்கும். தெலுங்குல எல்லாம் ஓகே, நல்லா கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். அது போக ட்ரெய்லரு ஓகே, நீங்க உங்க ரெஸ்பான்ஸ் சொன்னீங்க கரெக்ட் தான். பட் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். எங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு ஆக்ஷன் சைடு என்னதான் இருந்தாலும் அவங்க உமன் ஆச்சுல ஏஜ் ஆகுது. அது போக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆக்ஷன் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. மற்றபடி என்னன்னா ஓகே, படம் ரிலீஸ் ஆகுது, பார்த்துட்டு இப்படியும் பார்ப்பீங்க ஏதாவது ஒரு ஷோ அப்படின்னு இல்ல நம்புறோம். முத்து ப்ரோ, பார்த்துட்டு கூட சொல்லுங்க. அவங்க ஊர்ல சொல்லுங்க 4 ஷோ போடுறாங்க. 4 தியேட்டர்ல காலையில ஷோ போடுறாங்க. நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? எதுல ப்ரோ எங்க போட்டிருக்காங்க?
ப்ரோசோன் மால்ல மட்டும்தான் ப்ரோ போட்டிருக்கு. பிராட்வேல மத்தியானம் 12:30 ஒரு ஷோ போடுறாங்க. அது இல்லாம அது கோகுலம் சினிமாஸ் மதிய ஷோ தலைவன். கோகுலம் சினிமாஸ் எல்லாம் அது எங்கேயோ ஊர் பேர் தெரியாத இடத்துல இருக்கும். அங்கெல்லாம் போக முடியாது. மல்டிப்ளெக்ஸ் அது சோமனூர் ப்ரோ. நான் இங்க அன்னூருக்கு அதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ். எனக்கு கோயம்புத்தூர் பக்கம், அங்க போலாம். அம்பல் காம்ப்ளெக்ஸா? அது தியேட்டர் ஒஸ்ட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது. அது எப்படின்னா சீட் எல்லாம் ஒரு மாதிரி டேமேஜ்டா இருக்கு. பரவாயில்ல, சரி டிராவல் பண்ணி போய் பாருங்க ப்ரோ. ப்ரோசன் மால்ல அப்படி இல்லன்னா வந்து கோகுலம்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ப்ரோசன் நல்லா இருக்கும். பார்த்துட்டு ஆனா சின்ன ஸ்கிரீனா என்னன்னு பாத்துக்கோங்க. ஆமா, ஸ்கிரீனு சின்னதுதான். அது கொடுத்துருக்கிறதே பாத்துட்டீங்கன்னா சின்னதா தான் இருக்கு. அதில் நான் புக் பண்ணும்போது தெரியுது. சோ இங்க இல்ல, தெலுங்குல கொஞ்சம் நல்லா டீசென்ட்டா போயிட்டு இருக்கு. திருப்பூர் வந்திருக்கேன் முத்து ப்ரோ. ஏன் ப்ரோ அங்க ஸ்ரீசக்தி சேம் இதே மாதிரி தானே இருக்கும்? ஸ்ரீசக்தி நல்லா இருக்கும், அருணாதியா கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஸ்கிரீன் எல்லாம் மதராசிக்கு போயிடுச்சு ப்ரோ. நான் இங்க இருக்கிற நியர்பை ஏதாவது ஒரு ஷோ போட்டா கூட பரவாயில்ல, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் மதராசி ஆக்குபைடு. காஞ்சூரிங்கும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. லோக்கா வேற நல்லா போயிட்டு இருக்கு. காஞ்சூரிங்லாம் தனியான ஒரு இருக்குப்பா. இல்ல இது கடைசி பார்ட் இல்லைன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டம். ஆமா ஆமா, ஆக்சுவலா அது செம புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. That is the power of franchisee. ஏதோ இந்தியால ஐமேக்ஸ் நாளைக்கே ரிலீஸ்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கு அந்த பழைய ஹீரோ பிராட்வேல நைட் ஷோ அதான் பிரீமியர். சூப்பர். இன்னொன்னு என்னன்னா, சாரி, நாளைக்கு யூஎஸ்ல பிரீமியர் போடுறாங்க ப்ரோ கார்த்திக்கு. அது ஒரு இது ஒரு இன்ஃபர்மேஷன் சார். நாளைக்கா? ஆமா ப்ரோ, இந்தியன் டைம்ல அப்படிதான். அந்த மதராசி ஆரம்பிக்கிறதுல பரணி ப்ரோ அந்த மாதிரி தான். அப்படின்னா அதுதாங்க. அப்ப 6 மணிக்கு தான் அதுதான் பிரீமியர். நாளைக்குன்னு சொன்னேன். நான் சாக்கட்ட யூஎஸ் டேட் சொல்லிட்டாரு போல. நாளைக்கு தானே ப்ரோ, கரெக்ட் தானே அவர் சொல்றாரு. நாளானிக்கு. நாலாம் தேதி பிரீமியர். ஓகேவா? அது நம்மளுக்கு 5ஆம் தேதி. நமக்கு தான் ப்ரோ நாளானிக்கு, அவங்களுக்கு நாளைக்கு தான். அவங்களுக்கும் நாளானிக்கு தான் கமல் ப்ரோ. விடுங்க ப்ரோ, இன்னும் அங்க 12 மணி ஆவல. நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு ரொம்ப நாளாவே. இப்ப சங்கரை வந்து நம்ம லெஜெண்ட் அப்படின்னு சொல்றோம். அவர் வந்து லெஜெண்ட் தான் உண்மையை சொன்னா. ஆனா பட் அவர் எப்படி வந்து இந்த இந்தியன் 2 அண்ட் அந்த கேம் சேஞ்சர் இந்த படம்லாம் ஏன் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும்? ஸ்கிரிப்ட் தான். மக்களோட ரசனைகள் வந்து மாறுபட்டுருச்சா இல்ல அவர் வந்து அவரை வந்து இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்காரா? அப்படியே எடுக்கிறாரு. அவுட்டேட்டட் ஆயிடுச்சு ப்ரோ. அதான் ப்ரோ. இல்ல அது எப்படி சொல்ல வருது அப்படின்னு சொன்னா ஏன் மணிரத்னமும் ஃபெயிலியர் ஆனாரு? அதாவது வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஜெண்ட்னு தானே சொல்ல வர்றோம். இல்ல ப்ரோ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்ல பிலிம்ஸா கொடுத்து அந்த வந்து இவரு டைரக்டர்னா நான் வந்து படம் பாக்குறேன் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வர்றப்பதான் வந்துட்டு இவங்க எல்லாம் வந்து இப்ப கொடுத்துட்டாங்க. வயசாயிடுச்சுன்னா அது ஒரு லெஜெண்ட் ஸ்டேட்டஸ் போயிடும். இப்போ ஏஆர் ரஹ்மான் நம்ம லெஜெண்ட்னு சொல்றோம். ஆனா இப்பவும் அவர் நல்ல பாட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஓகேவா? இப்போ நல்ல பாட்டு கொடுத்துருக்காரு. ஆனா அவர் லெஜெண்ட் தான். அந்த மாதிரி தான். ஆனா இவங்க வந்துட்டு கொஞ்சம் அவுட்டேட்டட் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா ஸ்டார்ஜித் ப்ரோ இப்ப டக்குன்னு மணி ஒரு சின்ன படம் கொடுத்து ஹிட் கொடுத்துருவாரு ப்ரோ. அததான் நானும் சொல்ல வந்தேன். சங்கரால அது பண்ண முடியாது. சங்கரால அது பண்ண முடியாது. இவரு டக்குன்னு இப்ப பாருங்க, அடுத்து துருவ விக்ரம் நாங்க நச்சுன்னு ஒரு காதல் நல்ல பாட்டோட எல்லாம் கொடுத்துட்டு வணக்கம் மாப்பிள்ளை போயிடுவாரு. நான் இங்கதான் இருக்கேன்னு. அண்ட் தென் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சங்கர் வந்து எந்திரனுக்கு அப்புறமே வந்து அந்த ஸ்டோரி பேஸ்டு மூவில கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு நான் பிரம்மாண்டமா எடுக்கிறேன், அந்த சாங்குக்கு செலவு பண்றேன், லொகேஷனுக்கு செலவு பண்றங்கிற மாதிரி தான் போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்திரனுக்கு அப்புறம் இதே தான் நாங்க வந்து இந்த 1.5 வருஷமா ஸ்பேஸ் எடுத்துட்டோம். கேம் சேஞ்சர் வரப்ப அப்படிலாம் இல்ல, அவரு இதுல நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, இதுலயும் நல்லா இருக்கும். இல்ல அப்பல நீ எப்படி எந்திரனுக்கு அப்புறம்ங்கிறீங்க? எந்திரனுக்கு அப்புறம் மட்டும் எவ்வளவு நாள் எந்திரனுக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னு கேட்டீங்க. இப்போ வந்து இருங்க, நீங்க பேச கேட்டு டாக்டர் வசீகரனே வந்துட்டாரு, அவர்கிட்டயே பேசுங்க. இல்ல அதான் எனக்கு என்னன்னா, அடையப்பா இதைத்தானே 1.5 வருஷமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
இவர் வந்து புதுசா ஐயா சொல்ற மாதிரியே சொல்றாரு. அத விடுங்கய்யா, ப்ரோ நான் ஏதோ ரிலீஸுக்கு அடுத்த ஒரு ப்ரோ கதை வாங்கி ஏதோ ரிலீஸுக்கு பெஸ்டா முன்னாடி வந்துருவாருன்னு முன்னாடி கேட்டுட்டு வந்து இருக்கேன். கொடுத்தாரு பாருங்க முட்டு. ஏங்க அவரு நாளைக்கு என்ன ரிஸ்க் இருக்கு சொன்னாலும் வந்து அப்படின்னாரு. ஸ்டில் சங்கரும் லெஜெண்ட் தான். ஆனா அவுட் டேட் ஆயிட்டாரு. அப்டேட் ஆனா மட்டும்தான் வந்து அத இல்ல இதுல கரெக்ட் ஒரு 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 ஃபேக்ட் இருக்கு. என்னன்னா அவர் அவுடேட் அப்படி இப்படிலாம் பேசினாலும் இப்ப வரைக்கும் ஹையஸ்ட் கிராசிங் தமிழ் ஃபிலிம் அவரு தாங்க. அந்த படத்தை பீட் பண்ணவே இல்லை இன்னும் இந்த படம். இல்ல அவர் நீங்க கிளாஸ் தாங்க, அவர் கிளாஸ் தான், சங்கரு அவர் லெஜெண்ட் தான். மணிரத்னம் எல்லாம் பட் ஆனா பேசிட்டு அவுட் டேட்டட் இருக்கீங்க. படம் எடுத்துட்டாரு, அவ்வளவுதான். கலாயத்துல லோக்கிய போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. கூடி நேத்து வரைக்கும் பாத்துட்டீங்களா லோக்கி மாவோ? லோக்கின்ட்டு இருந்தாங்க. கூடி ஆனா பாத்துட்டீங்களா? லோக்கி அந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் இன்னும் வரல ப்ரோ. மாவீரம் ப்ரோ. ஆனா இன்னைக்கு ரேட்டுக்கு இல்ல ஸ்டேட்டஸ் பரணி அப்படி இல்ல பரணி, அப்படி இல்ல. இப்ப லோக்கி அடிக்கிறாங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட். ஏன்னா அடிக்கிறது கரெக்ட், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அடிக்கிறது கரெக்ட். லெஜெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படி இப்படிலாம் கிடையாது. நான் என்னன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவே நம்பர் 1 இயக்குனர், இன்னைக்கு தமிழ் சினிமா அதிகம் சம்பளம் வாங்கும் இயக்குனர். அதே மாதிரி எந்த ஒரு லாங்குவேஜ் வந்து இந்த டேரக்டர் கூப்பிட்டாருன்னா கால்ஷீட் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்த ஒரு இயக்குனர் தான் லோகேஷ் தான் இருக்கிறாரு. ஓகேவா? அப்ப அது இல்லாம யாருமே வந்து இந்த இதை அடிக்கடி சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சினிமாவில் இருக்கவங்க நினைக்கிறது என்னன்னா 120 ரூபா கொடுத்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரிஜினலா உழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு பேட்டிகள்லையுமே லோகேஷ் இதை அழுத்தி சொல்றாரு. எப்படி ஒருத்தர் 120 ரூபா படம் கொடுத்து வரான் அப்படின்னா பணம் கொடுத்தா அவனுக்கு திருப்திகரமான படம் கொடுக்கணும். நான் அப்படி இல்லைனாலே நான் வந்து ரைட்டரா தோத்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு, இப்போ அது பிஃபோர் ரிலீஸ் ஒன்று ஆஃப்டர் ரிலீஸ் ஒன்று மாறி 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 வருது. அதுவும் இப்போ ஆஃப்டர் கூலி பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நண்பரோட ட்வீட் பார்த்தேன். எப்படின்னா என்னது இது வந்து லோக்கே கிடையாது, இப்போ நீங்க எப்படி பேச சொல்லுவீங்கல்ல, இது எங்க லோக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆக்சுவலாக அவர் கோட் பண்ணி போட்டதாரு, அவர் இவ்வளவு நாள் ஒரிஜினலா இல்லாம இப்போ இவ்வளவு நாள் நடிச்சுட்டு இருந்திருக்காருப்பா, இப்பதான் ஒரிஜினலா மாறி இருக்காரு. ஆனா எல்லாரும் அட்லீட் சொல்லுவோம், ஆனா அட்லீட்டை வந்து என்னதான் நீங்க ஸ்டேஜ்ல பேசினாலும் அவர் ஓப்பனா இருந்திருக்காரு, எல்லாமே ஓப்பனா பேசியிருக்காரு. கான்பிடண்டா அதனால நீங்க அட்லீட் பேசுவார்ல. கிண்டல் பண்ணிட்டு போயிடுறீங்க. கான்பிடண்டா பேசுறாரு, அவரை கிண்டல் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனா லோகேஷுங்கவும் நீங்க வந்து அது வந்து இப்போ அப்போ அப்படி இருந்தாரு இப்போ இப்படி மாறிட்டார் அப்படிங்கிறீங்க. நீங்களே வந்து அப்போ ஒண்ணு இப்போ அப்பதான் அவர் நடிச்சுக்காரு, இப்ப நடிக்கல, இவரோட ஒரிஜினல் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட அவருடைய சமீபத்திய பேட்டிகள் எல்லாமே அதை நோக்கியே போகுது, அந்த பீட்டை நோக்கியே போகுது, அந்த சாராம்சம் நோக்கியே போகுது. எல்லாரும் அப்ப இவ்வளவு நாள் நடிச்சது என்ன, இவ்வளவு நாள் எழுத்தது என்ன, இப்பயுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய ரைட்டிங்ல குறையே இல்லைன்னு சொல்றாரு. நீங்க ஆடியன்ஸ் நீங்க ஏன் எக்ஸ்பெக்டேஷன் பண்றீங்க கேட்கிறாரு. நீங்க ஏன் டைம் டிராவலுங்கிறீங்க, நீங்க ஏன் வந்து மல்டிவர்ஸா இருக்குங்கிறீங்க, நீங்க ஏன் வந்து போன படம் என்ன படம் லியோவா, அது என்ன ஆல்ட்ரு என்னது அது பேர் என்ன ஆல்டர் ஈகோங்கிறீங்க, மாஸ்டருக்கு ஆல்டர் ஈகோங்கிறீங்க. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, நான் வந்து ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் படம் தான் பண்றேன் அப்படிங்கிறாரு. அதை இப்ப சொல்றேன், அந்த படம் ஆல்டர் ஈகோன்னு யாரும் கோட் பண்ணி போட்டிருப்பாங்க, அப்பயே அவர் பார்த்துருப்பாரு, போட வேண்டியதான கோட் பண்ணி, இது ஆல்டர் ஈகோ இல்லைங்கன்னு போட வேண்டியதானே. படம் ஹைப் ஏறட்டும் அப்படின்னு பிஃபோர் ரிலீஸ் கோட் பண்ணட்டும், எல்லாரும் வந்து அது பேர் என்ன டீகோடிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஆஃப்டர் ரிலீஸ் வந்து நீங்க வந்து இல்லை அப்படி இல்லை நீங்க எக்ஸ்பிரஷன் வச்சு தப்பு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. திரும்ப இது வந்து மறைமுகமா ஆடியன்ஸை பிளேம் பண்ற மாதிரி தான். யார் இதை பிளேம் பண்ணுவாருன்னா ஒரு 6 டேரக்டர் இருக்காங்க ஆடியன்ஸை பிளேம் பண்றதுக்குன்னு. குறிப்பா சிவா இருக்காரு. சார் நான் பாசிட்டிவிட்டி எல்லாம் வந்து முழுக்க கவனம் செலுத்துறேன், நெகட்டிவிட்டி என் இப்பதான் சார் காதலே கோயில் விழுவா போயிட்டு வரேன். சேரும்பாரு. ஆமா, நெகட்டிவிட்டி என் காதலே விழுவா சேரும்பாரு. நெகட்டிவிட்டி கண்ட்ரோலிங் மிஷின் காதல் வச்சிருக்காரு. ஓகேவா? அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவல், அதுக்கு கொஞ்சமும் சளைச்சது இல்லாம அதுக்கு ஈக்குவல் ஆனதுதான் லோகேஷோட சமீபத்திய பேட்டிகள். அதுக்கு முட்டு கொடுக்கறதோ, அதுக்கு வந்து அவரு இல்ல, அவரு பழைய லோக்கி கிடையாதுங்க, அவர் இப்ப எங்க அண்ணன் இல்ல, அவர் எங்க வேலாயுதம் இல்ல அண்ணா அப்படின்னு பிரகாஷ் சொல்றதோ அண்ணன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அர்த்தமாக அது இன்னும் பொருந்தாது. அவருக்கு இன்னும் அவர் மேல மரியாதை அதெல்லாம் வரும்லண்ணே. சூப்பரா தானே இன்னும் பாராட்டுவாங்க. AK-65க்கு அதே அவர் வர அது பேர் பண்ண தான்ப்பா மாட்டாங்களே சொல்றாங்க. யாரோ. AK-65க்கு இவர் ஒருத்தர் இருங்க, அட இருங்க இருங்க, ஒரு வண்டி ஒரு போல போகும்போது இப்போ வராரு வேகமா. ஐயோ இருங்க. இப்ப என்னமோ சொல்ல வந்தேன், யாரோ ஒரு பேட்டியில ஏதோ சமீபத்துல ஏதோ ஒரு பேட்டியை ஒரு இயக்குனர் வந்து பண்ண தப்ப அருண்குமார் ரெக்டிஃபை அருண்குமார் பண்ணார். அருண்குமார் சித்தா படத்துக்கும் சரி, வீரதீரசுரனுக்கும் சரி, சித்தா படத்துக்குமே அவர் வந்து தான் பண்ண தவற என்ன அப்படிங்கறது அடுத்த பேட்டியில அவர் சொல்றது இருக்குல்ல, அதெல்லாம் சொன்னாரு. அது போக இன்னும் 2 இயக்குநர்கள் இருக்காங்க. ஒரு சில இயக்குநர்கள் பாத்தீங்கன்னா நம்ம போன படத்தை தப்பு பண்ணிட்டோம், அது எனக்கு தெரியல, இது ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சிச்சு, அதனால நான் அதுக்கு திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து எப்படின்னா அவங்களாம் அடுத்தடுத்து ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. ஆனா இதே ஒன்று அடுத்தவங்க சொல்ற எல்லாத்தையும் காதல வாங்கிக்கணும் இல்லை. ஆனா நம்ம எங்க சறுக்கிறோம், எல்லாரும் என்ன சொல்றாங்க, 1000 பேர் 1000 பேர் இது அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம கொஞ்சமாச்சும் கவனத்தை வச்சுக்கணும். இன்னொன்னு என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம வளர்ந்துட்டோம், ஆனா நம்ம வளர்றதுனால ஹேட்டர்ஸ் உருவாக்குறாங்க, அதனால நம்ம மேல தப்பு கிடையாது, இது ஹேட்டர்ஸ் மேலதான் தப்பு அப்படின்னா மாற வேண்டியது அவங்க இல்ல. ஒத்துக்கிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இது நடிச்சாருன்னு சொல்றோம்ல, அந்த ஒத்துக்கிட்ட மாதிரி நடிச்சுட்டு போகணுன்றேன்.
அந்த மரியாதை தானே இருந்துகிட்டு இருக்கு. நீல் சொன்னார்ல விஷால் ப்ரோ நீல் பத்தி. ஆமா ஆமா நீல் செம்ம பர்ஃபெக்ட், செம்ம சூப்பரா பர்ஃபெக்ட். பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு, செம்மையா சொன்னாரு. என்னன்னா கேஜிஎஃப் ஹிட்டு, கேஜிஎஃப் 2 வந்து பயங்கர பிளாக் பஸ்டர் ஆகுது, அதனால நான் மண்டகணத்துல ஆட ஆரம்பிச்சேன். நம்ம என்ன எடுத்தாலும் ஆடியன்ஸ் பாத்துருவாங்க, மண்டகணத்துல கொஞ்சம் நமக்கே தலகணம் வரும்ல, அந்த தலகணத்துல சலார் பொண்ணை எடுத்துட்டேன். ஆனா இப்ப நிறைய பேர் அது கல் கிளாசிக் அப்படி இப்படின்னு சொல்றீங்க, நிறைய பேர் பாராட்டுறீங்க. இருந்தாலும் இப்ப தெலுங்குல சூப்பரா போனாலும், ஹிந்தியில நல்லா போனாலும், தமிழ் ஆடியன்ஸ் அப்புறம் கன்னட ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சாங்க. என்னுடைய கன்னட ஆடியன்ஸே திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த கேரளா ஆடியன்ஸ் சேர்த்து சொன்னார், தமிழ் கேரளா கன்னடா 3 பேர் திட்டினாங்க ரைட்டிங் இல்லைன்னு. அது ஏன் தப்பு தான். ஏன்னா வந்து நான் முதல் 2 படம் பயங்கரமா ஆயிடுச்சு, அப்ப அதே மாதிரி எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும்னு கொஞ்சம் தலகணத்துல எனக்கு இருந்துட்டேன். கண்டிப்பா அந்த தப்பு நான் சலார் 2ல பண்ண மாட்டேன். சலார் 2ல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்க அது பர்ஃபெக்டா நான் திரும்பி ரைட்டிங்ல வந்து பக்காவா கவனம் செலுத்துவேன். இன்னொன்னு சொன்னாருன்னா, அதுதான் அது என்ன சொன்னாருன்னா, சலார் 2 தான் என்னோட ரைட்டிங்ல பெஸ்டா இருக்கும், நான் ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்றேன். ஏன்னா சலார் 1ஓட ஹிட் வந்துட்டு எனக்கு அது பத்தல அப்படின்னாரு இப்ப ரீசெண்டான இன்டர்வியூல. சிம்பிளா சொன்ன விஷயம் என்னன்னா, அவர் வந்து படம் வந்து 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுச்சு. ஆனா நான் வந்து அந்த 1000 கோடி கலெக்ஷன் இல்லை, ஏன்னா அந்த ரைட்டிங்ல வந்து பேர் வாங்கினது இருக்குல்ல, அந்த ரைட்டிங் பேர் எனக்கு வீக்கஸ்ட் ஃபிலிமா ஆயிடுச்சு. அது அப்ப நான் என்ன பண்ண, அது அடுத்தது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபிலிமா, என்னோட பெஸ்ட் ஃபிலிமா மாத்தணும். அதுக்காக சலார் 2 என்னோட முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுப்பேன், ரைட்டிங்ல உழைப்பேன் அப்படின்னாரு. இது என்னன்னா ஆடியன்ஸ் சொல்ற கருத்துக்களை ஏத்துக்கிறது. அது தமிழ்நாட்டு ஆடியன்ஸ்னாலும் சரி, அவர் இருக்கிறதுக்கு அவர் வந்து ஒரிஜினல் ஃபீல்டு கன்னடம், அவர் எடுத்தது தெலுங்குல. ஆனா தமிழ் ஆடியன்ஸ் குறை சொன்னாங்கன்னு சொன்னாரு பாருங்க, அப்ப தமிழ் ஆடியன்ஸ்க்காகவே நான் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் எழுதணும்னாரு, கேரளா ஆடியன்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் எழுதுனாரு, கன்னட ஆடியன்ஸ்க்காக ரைட்டிங் எழுதணுங்கிறாரு பாருங்க. அதுதான் ஒரு வந்து ரைட்டுங்கிறத தாண்டி ஒரு கிரியேட்டருக்கான அழகு, ஒத்துக்கணும். நல்ல கலைஞனுக்கான அழகு. ஆமா, நல்ல கலைஞனுக்கான அழகு. சூதுகமோட 5வது பாயிண்ட் ஆனா ஒத்துக்கணும். தமிழ் சினிமால வேற யாராவது இந்த மாதிரி இருந்திருக்காங்களா ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டு? அருண்குமார் இல்லாம எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்படி யாரும் இல்ல. ரீசெண்ட் டைம்ஸ்ல யாரா இருந்தாலும் ஒத்துக்கிறது இல்ல. இந்த குருதி ஆட்டம் படத்தோட டேரக்டர் கணேஷ் இருக்கார்ல, முதல் படம் 8 தொட்டாக்கள் முடிஞ்சப்ப குருதி ஆட்டம் படத்துல அவர் ஒத்துக்கிட்டாரு. பயங்கரமா ஒரு பேட்டியில சொன்னார், அடுத்த தவிர தேத்தி அடுத்த படத்துல நான் திருத்திக்குவேன், கொஞ்சமாச்சும் நான் வந்து அந்த எந்த ஜானர் இருக்கோ அதுக்கு ஒரு உண்மையா இருக்கேன் அப்படின்னாரு. அது 2-3 ஜானர் அப்புறம் குழப்பிட்டேன், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அதை கொஞ்சம் திருத்தினாரான்னு பார்த்தா பாதி திருத்தினாரு, ஆனா ஒத்துக்கிட்டாரு. ஆனா 3BH வந்து அந்த அளவுக்கு பயங்கரமான படம்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே முதல் நாள் சொன்னதுதான், அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆனா போன படத்துல இருந்து மிஸ்டேக்ஸ் திருத்திக்கிட்டாரு, அவ்வளவுதான். இவரு விபி ஒத்துப்பாரு ஒரு மாதிரி, அது நெல்சன் திலீப் அவங்களாம் எப்பவுமே ஒத்துக்குவாரு, ஒரு மாதிரிலாம் கிடையாது, எப்பவுமே ஒத்துக்குவாரு. யாரு ஏங்க தமிழ் சினிமாவிலேயே வெங்கட் பிரபு மாதிரி ஒத்துக்கிறாரு யாருமே கிடையாது. எல்லாத்தையும் அவர் காப்பி அடிச்சு ஒத்துக்குவாரு. நான் வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கேன் ஒத்துக்குவாரு. ஏன் கோட்டுக்கு யாரும் கேள்வி கேட்கலையா அவர்கிட்ட? கோட்டுக்கு கேட்டதுக்கு வந்து நான் ஜெமினை தான் வந்து பிளான் பண்ணேன், பட் இந்த விஜயகாந்த் படம் எனக்கே தெரியாது அப்படின்ட்டாரு. ஆமா, அது சொன்னாரு. அது போக என்னன்னா, இன்னொன்னு என்னன்னா, கோட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருந்தா, இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது சூசகமா சொன்னது அதுதான். ஆனா பிளேம் அந்த ஆடியன்ஸை பிளேம் பண்ண மாட்டார் அவரு. வெங்கட் பிரபு பிளேம் என்னைக்குமே பண்ணதில்லை. அவரு சர்காஸ்டிக்கா சொல்லிட்டு போயிருவாரு, கிண்டல் பண்ணிட்டு போறாரு, அவரே கிண்டல் பண்ணிக்குவாரு. அது நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. கேவி ஆனந்த் ஒத்துக்குவாரு. கேவி ஆனந்த் மாற்றான்ல அந்த தப்பு நடந்துங்கிறத ஒத்துக்கிட்டாரு. மாற்றான்ல வந்து நான் வந்து அந்த அதாவது அந்த ஓவர்லேப் ஆகிறதா வாய்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண என்னோட ப்ரொடியூசர் கேட்கறாங்க, ஹீரோ கேட்கறாரு, ஒரிஜினல் லாங்குவேஜ் தான் பேசணுமா, அங்க நம்ம தமிழ் டப்பிங் பண்ண விட்டுருக்கலாமே, இல்ல அது ஒரிஜினல் எசன்ஸா இருக்கட்டுமே நானே போனேன், ஆனா கடைசியில் அதுதான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அதை ஒத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு நெல்சனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ப்ரோ. நீங்க இப்ப சொன்னதுதான் ப்ரோ ஒர்க் போட்டிருக்காரு மேல, நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஆமாமா, பார்த்தேன், காலையிலேயே பார்த்தேன். இன்னொரு விஷயம், இப்ப ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், நான் சிம்பு கூட எல்லாம் இணைஞ்சு படம் பண்றதுக்கான முயற்சி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த ப்ரொடியூசர் கிடைக்கலையா? ஏன்னா அந்த முயற்சி கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கே ப்ரோ, கொஸ்டின்லயே தான் ஆன்சர் இருக்கு. நம்ம ஒண்ணு அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. அவர் எல்லா ஹீரோயும் சொன்னாரு, நீங்க ஏன் சிம்புன்னு மட்டும் சொல்றீங்க? அப்பெல்லாம் இல்ல ப்ரோ, சிம்புலாம் அவெல்லாம் அவ்வளவுதான் ப்ரோ, சும்மா ஒரு எதுவுமே பண்ண மாட்டார் ப்ரோ. எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு பொட்டன்ஷியலா. இல்ல இப்ப ரீசெண்டா இளைய ஹீரோக்கள், யங் ஹீரோக்கள்ல வந்து போட்டோ ஷூட்டே வந்தது ப்ரோ. ஏசின்னு சொல்லி அவரும் அசினுஸ் இருந்து போட்டோ ஷூட்டே வந்தது. ரெட் கலர் வேஷ்டி சட்டை போட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அதெல்லாம் 2000. அது வந்து எஸ் ஏ சூர்யா தான்.
அது எஸ்.ஏ. சூர்யா அது நினைக்கிறேன். ஏசி. அது படம் பேரு ஏசி, ஏழுமலை சித்ரா. ஏழுமலை சித்ரா சொல்லி ஆரம்பிச்சு ஏசின்னு பேர் வச்சிருந்தாரு அதுக்கு. அதுதான் வந்து அசின் சிம்பு நடித்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக். நிறைய இது பண்ணியிருந்தாரு, விஜயசூர்யா பண்ணியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் பண்ணியிருந்தாரு. ஊருக்குள்ள ஒட்டியிருந்தாங்க அதை. முருகதாஸ் இல்ல, முருகதாஸ் இல்ல. அது வந்து விஜயசூர்யா, படம் பேர் ஏசி. அவர் 2 இடத்துல தான் பேர் வைப்பாரு எப்பவுமே. ஏசி அசினோ சிம்புவும் இருந்தாங்க. ஏழுமலை சித்ரா. ஆனா அதுதான் அன்பே ஆறுயிரே மாறிச்சு. அதுக்கப்புறம் அதே தானே போஸ்டர்ல. இல்ல அன்பே ஆறுயிரே அடுத்தது. ஏழுமலை அன்பே ஆறுயிருக்கு முன்னாடி பண்ண வேண்டியதா இருக்கு. போஸ்ட் அதே அந்த ஐடியா அப்படியே எடுத்துக்கிட்டாரு. அது ஏழுமலை சித்ராங்கிறது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, இன்னும் கொஞ்சம் டஃப்பான ப்ராஜெக்ட். ஆனா பண்ணியிருந்தாருன்னா அப்ப அந்த லெவலுக்கு வேற லெவல் ப்ராஜெக்ட் தான். எல்லா படமேங்க சிம்பு மிஸ் பண்ற படம், நிறைய நடிகர்கள் மிஸ் பண்ற படம். அதான் ப்ரோ, அப்ப இருந்து இப்ப வரையும் பண்ணியிருந்தா ஷூட்டிங் போயிருந்தா நடிச்சிருந்தா அப்படிதான் ப்ரோ இருக்கு அவரோட படம். வேஸ்ட் பண்ணிட்டார் ப்ரோ. ரொம்ப பிடிக்கும் ப்ரோ சிம்பு. இப்படி வேஸ்ட் பண்ணி சரி வேணாம் விடுங்க, அப்புறம் பேசுவோம் நம்ம. சொல்லுங்கப்பா தம்பி விஷால், சொல்லுங்க. அவரு இல்ல அது வந்து தோழராதி சொன்ன கரெக்டா தான் இருக்குது. இவங்க அப்டேட் வரப்போதுன்னு சொல்லுவாங்க, அவர் அப்டேட் வரதே ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவார் விஷால் ப்ரோ. இல்ல ஏங்க சரி விடுங்க. ஏங்க நீங்க எல்லாம் அவரை திட்டலாம், நான் அப்படியே திட்டிட்டு போக முடியுமா? எனக்கு அவரை பிடிக்குங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். மன வருத்தம்லாம் இருக்கதான் செய்யுது. சரி நாளைக்கு ஒண்ணு வருதுன்னு சொன்னா நீங்க அதுக்கும் அடிப்பீங்க என்ன? சரி ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாவது அது வெற்றிமாறனுடைய பிறந்த நாள் ஸ்பெஷலா வருதுன்னு கிளப்பி விட்டுருக்காங்க. ப்ரோமோ, அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ. ஏன்னா நாளைக்கு வெற்றிமாறன் பர்த்டே இல்ல, அதனால அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வரும்னு கிளப்பி விட்டுருக்காங்க. ஏங்க அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட், வெள்ளிக்கிழமை இன்னொருத்தருக்கு பிறந்த நாள், ஏதாவது அப்டேட் வருமா? பாடி வாசல் அப்டேட் விட்டுற போறாங்க. ஒரே நிமிஷம், நான் குறிக்கிறதுக்கு மன்னிக்கவும். யாரெல்லாம் காஞ்சூரிங் பாக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு சொன்னீங்க? நாங்க தான். ஏன் யார் பேர்? விஷால் ப்ரோ, வேற மாவீரன் ப்ரோ. ரிவ்யூ சொல்ல போறாரு. அசிங்கமா பேசிடுவோம் பரணி ப்ரோ. தயவு செஞ்சு எதையாவது ப்ரோ, தயவு செஞ்சு மரியாதை ப்ளீஸ் ப்ரோ. உங்களுக்கு மேல மரியாதை இருக்கு எனக்கு, ப்ளீஸ் சொல்லுங்க ப்ரோ. என்னங்க ஏங்க அப்ப போதை இருக்க மாதிரி பேசுறீங்க? சொல்லுங்க ப்ரோ. சுகன் ப்ரோ என்னன்னு சொல்லுங்க. ஏர்லி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு, வெரி புவர். அதானே? இல்ல ஏர்லி ரிப்போர்ட்ஸ்னு இல்ல, ரிவ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஓகே. ஜுராசிக் பார்க் இதே சொன்னாரு. எடுத்துட்டு வந்துருவார் தலைவா. ரோட்டன் டொமேட்டோஸ் எடுத்துட்டு வந்துருவார் சொன்னாரு ப்ரோ. ஆனா அத அதிக கலெக்ஷன். ரோட்டன் டொமேட்டோஸ் தானே. இந்த ரிவ்யூ எல்லாம் நம்புறது ஐடியாவெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுது. நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, போய் பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு அந்த படம். இந்த காமெடியே வேணாம், ஆள விட்டுருங்க. நான் வந்து ஆன்லைன்ல வரத வச்சு தானங்க சொல்ல முடியும். அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அத பத்தி பேசாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி பரணி ப்ரோ என்ன உங்க ரோட்டன் குரூப் தான் போட்டுருக்காங்களா ரிவ்யூ? இல்ல நான் 2 இது ஃபாலோ பண்ணுவேன். அதுல ஒரு இதுல போட்டுருக்காங்க. வேணாம், அத பத்தி பேச நான் விட்டுருங்க. அவர் ஜுராசிக் வேர்ல்டுக்கு இதான் சொன்னாரு, அதான் அதிக கலெக்ஷன். நீங்க விடுங்க. ஏங்க அவரு மதராசியோட கிளாஸ் தானே, அந்த படத்தை அப்படிதான் சொல்லுவாரு. எனக்கு புரியல. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும். ஏங்க சத்தியமா அப்படிலாம் கிடையாது. நான் போட்ட உடனே அந்த டெக்ஸ்டர் டோ அவங்க ரிவ்யூஸ் நான் ஃபாலோ பண்ணேன். அந்த ரிவ்யூ வச்சு தான் நான் சொன்னேன். அவங்க 3 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க, அவ்வளவுதான். 3 ஸ்டாரே நல்ல படம் தானே ப்ரோ, இல்லையா? இல்லையா 3 ஸ்டார் நல்ல. சரி பிரகாஷ் ப்ரோ, எப்போ ப்ரோ இந்த படம் மதராசி ஃபர்ஸ்ட் ஷோ வேர்ல்ட் வைடு? 6 மணி காலையில இந்தியன் டைம் 6 மணி. எங்க ப்ரோ? USA, மலேசியா, சிங்கப்பூர், அதுக்கப்புறம் வந்துட்டு பெங்களூர். பரணி ப்ரோ தெலுங்கு இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு, பார்த்தேன். ஆமா நல்லா இருந்துச்சு. எஸ், அவங்க சரியான ஆங்கர் விஷால் ப்ரோ. சும்மா சேமா எப்பவுமே ஃபன்னா. ஆமா சூப்பர் ஆங்கர். அவங்க ட்ரிபிள் ஆர் இன்டர்வியூ ஒன்னு இருக்கும், மஜா இன்டர்வியூ அது. 3 பேர் வச்சுட்டு சொல்லுங்கயா. விஷால் ப்ரோ இப்ப நிறைய தெலுங்கு படம் பார்த்ததுனால என்னன்னு தெரியல, தெலுங்கு ஓரளவு புரியுது. ஏங்க தெலுங்கு இன்டர்வியூ சப்டைட்டில் இல்லாம ஃபுல்லா பார்த்தாங்க இன்னைக்கு உட்காந்து, ஓரளவு புரியுது அவங்க என்ன சொல்ல வராங்க. புரியும் ப்ரோ. இல்ல கமல், அவங்களுக்கே வந்துட்டு இப்ப எஸ்கேக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தான் தெலுங்கு தெரியும். சோ நம்ம ஓரளவுக்கு புரியுற மாதிரி கேட்கணும்னு பொறுமையா தான் கேட்கறாங்க. அதெல்லாம் நமக்கும் புரியுது, ஓகே அப்படின்ட்டு. அந்த அம்மா சுகன் ப்ரோட சுகன் ப்ரோ ஃபேன், அவங்க வந்துட்டு நல்லா பேசினாங்க.
ஏங்க இப்படி ருக்மிணின்னு சொல்லுங்க. சாரிங்க, டக்குன்னு வரல. சாரி தலைவா. ருக்மிணி வந்து நல்லா அவங்க பேசினாங்க. பேரு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலன்னு சொல்றீங்களா ஏங்க ருக்மிணி இல்ல விஷால் ப்ரோ, ருக்குன்னு சொல்லணும். ருக்கு மணியா ருக்கு மினியா? ருக்கு மினி. மினி. ஓகே ருக்கு மினி தான். சுகர் ப்ரோலாம் இன்டர்வியூ வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்ல கிராப் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. ருக்மிணி வேஷன் சுதீர் கூட ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு ப்ரோ. ஐயா இதானே குருதாஸ் கொடுத்திருக்காரு. ஸ்பேஸ் முடிஞ்சோடனே அங்கதான் போறேன். அடுத்த ஸ்டாப் அங்கதான். அதுல ஒரே சரி இருங்கய்யா, நான் ஒரு அப்டேட் கேட்டுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்காரு சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை பிறந்த நாளை முன்னிட்டு ஏதாவது அப்டேட் வருமா எங்களுக்கு? யாருக்கு வெள்ளிக்கிழமை? ஹெச் வினோத் பிறந்த நாளா? வினோத்துக்கு வெள்ளிக்கிழமை ஹெச் வினோத்துக்கு ஹாப்பி பர்த்டே வினோத் ஒரு போஸ்டர் வரும். நான் கூட உங்க பர்த்டேக்கு ஏதோ ரிவ்யூ வரும். இல்ல அதுதான் ஏதோ ஒரு போஸ்ட் அண்ணா கூட இருக்கிற மாதிரியே இல்ல பிடிஎஸ் போஸ்ட் ஏதோ விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஹாப்பி பர்த்டே வினோத்னு ஒரு போஸ்டர் போடுவாங்க. அதுல வினோத் மட்டும் இருப்பாரு. இல்ல வரும் அந்த மாதிரி அதான் ஏதாவது அன்சீன் இமேஜஸ் ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜ் ஏதாவது எடுத்து விடுவாங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு சொல்லிருங்க ப்ளீஸ். என்ன சொல்லணும்? அதாவது எத்தனை வாட்டி நான் கேட்பீங்க? அறிவிப்பு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிப்பு. 65 அப்படி ஒண்ணு நல்லதா சொல்லிட்டு போயிருங்க. ஏங்க 65 லாஜிக்கா பேசுங்க. ஃபர்ஸ்ட் 64 பேசுவோம். லாஜிக்கா கேள்வி கேட்காம நம்ம என்ன பண்ண இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நடக்கிறத பேசுவோம். கையில் இருக்கும் கலாக்காய். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க வந்தேன், மறந்துட்டேன். இந்த கிங்டம் படத்துக்கு வந்து ரிவ்யூ போட்டீங்களா? கிங்டம் படத்துக்கு ரிவ்யூ போட்டீங்களாவா? போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், பாருங்க. போட்டாரு பட் அடுத்த நாள் என்னமோ போட்டாருன்னு நினைக்கிறேன். லேட்டா போட்டாரு. பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை கிங்டம்க்கு. போட்டிருப்பேன் போடாமலாம் இல்லையா? படம் பார்த்துட்டேனே, படம் பார்த்துட்டு போட்டேன். இல்ல நான் இப்பதான் படம் பார்த்தேன். அந்த படத்துக்கு எப்படி வந்து அவர் இப்ப இவர் நம்ம அணி வந்து 5 கப்பெல்லாம் போட்டிருந்தாரு, டயர் விட்டுருந்தாரு. அது அணிட்டு தான் கேட்கணும். நமக்கு வந்து நான் உங்க ரிவ்யூல நீங்க என்ன திரும்ப நான் சொல்ல வேண்டியதுன்னா, நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதுன்னா, ரொம்ப பிடிச்சிருந்தா ரேட்டிங் உண்டு, ரொம்ப பிடிச்சிருந்தா தான் ஹை ரேட்டிங் உண்டு, பிடிக்கலன்னா ரேட்டிங் இல்லை, ரொம்ப பிடிக்கலன்னா ரிவ்யூவே இல்லை. ஓகேவா? இதுதான் நம்ம 4 டைம் தான். ஓகேவா? கிங்டம்க்கு நான் என்ன போட்டிருக்கேன்னு செக் பண்ணி பாருங்க. என்னோட இதுல பின் ட்வீட்ல அந்த லைனப்ல இருக்கும். நான் செக் பண்ணிடுறேன். ரீசெண்டா பார்த்தது. ரேட்டிங் போட்டிருந்தேன்னா படம் நல்ல படம், ரேட்டிங் போடலைன்னா அப்போ ரேட்டிங் போடல அப்ப புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம ஸ்பேஸ் ஓபனா சொல்லிடுறோம். ஸ்டாரஜித் ப்ரோ சொல்லுங்கப்பா. நீங்க அந்த அனிருத் கப்பு ஃபயரை பத்தி எதை பத்தி விசாரிக்க இருந்தாலும் நேரடியா நீங்க கமல் ஒருத்தர் கீழே இருக்கார் ஸ்பீக்கர்ல, அவர்கிட்ட கேட்கலாம். அவருக்கு தெளிவான பதில் வச்சிருக்காரு. அவர் வச்சிருக்காருங்கறியல? இல்ல அவர் படம் ப்ரோ, அவருக்கு பிடிச்சிருக்கு அதனால போடுவாரு. அந்த படத்துல அணியோட ஒர்க் இந்த 10 கப்பு 10 ஃபயர். அவர் படத்தை பத்தியே பேசல, ஏன் ஒர்க்குக்கு இப்படி அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப கிங்டம்லயுமே அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இதாவே இல்ல. நான் அதுக்காக சொல்ல வந்தேன். ஒரு அந்த படம் நல்லா இல்ல. ஆமா, செகண்ட் ஹாஃப்லாம் வணக்கம் பான்னு இருந்தது. அது கொஞ்சம் அதுவும் இப்பதான் ரெட்ரோ வேற பார்த்தோமா, அதே மாதிரி இருந்துச்சு நமக்கு. எனக்கு இத ரெட்ரோட ஒரிஜினல் வெர்ஷன் மாதிரிலாம் இல்ல, டூப்ளிகேட் வெர்ஷன் மாதிரி ரெட்ரோ நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த ராதரே ராரே ராரே அது ஒண்ணு. ஆனா எனக்கு என்னன்னா அத போய் வந்து என்னன்னா பாதி படமா முடிச்சிட்டு இன்னொரு பாதி படம் வரும் அப்படின்னு சொன்னது ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி தான் தாங்க. இப்ப பார்ட் 2 இன்னைக்கு பாத்தீங்களா பிரகாஷ் அண்ணா? மகேஷ் பாபு ராஜமௌலி ஃபிலிம் 1200 crores 2 part franchise அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்க கூட போட்டீங்க. சிங்கிள் பார்ட் மறுபடியும் வந்துச்சு. என்னங்க மாத்தி காலைல ஒண்ணு நைட் ஒண்ணுன்னு. சிங்கிள் பார்ட் தான் தலைவா. ரெண்டுமே போடுறாங்க. 2 part ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அடுத்து சிங்கிள் பார்ட்ன்றாங்க. என்னங்க ப்ரோ, இன்னும் நவம்பர் மாசம் ராஜமௌலியே வந்து ஃபுல் கதை, அப்புறம் என்ன இது எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. சும்மா ஒர்க்கிங் டைட்டில் RRRன்னு வச்சிருந்தாரு, அதையே வச்சுட்டாரு. இதுக்கு அப்படியே குளோப் ட்ராட்டர்னு வச்சிட போறாரு. இது ஒண்ணுமே வழங்கல. அவரோட எல்லா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இருக்கும் ப்ரோ. அவரோட எல்லா படத்துக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி பிரஸ் மீட் கொடுப்பாரு. அதுல இதான் கதை ஒன்லைன் சொல்லிடுவாரு. என்ன மாதிரி அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுவாரு. தெரிஞ்சிடும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பாகுபலிக்கு மேக்கிங் விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? இவங்க எல்லாம் ஸ்வாட் ஃபைட் பண்ற மாதிரி சத்யராஜ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. அப்படியே காமிக் புக்கா மாறும். ஆஹா, அந்த டைம்ல எல்லாம் பார்த்துட்டு பெருசா பண்றாங்க போல. இப்ப கூட போய் பாகுபலி ப்ரொமோஷனை பாருங்க ப்ரோ. சமைக்கிற வீடியோல ஒண்ணு இருக்கும். அவங்க எல்லாரும் அந்த ப்ரொமோஷன் வீடியோ எல்லாமே நிறைய இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுல ஒரு செம இன்டர்வியூ இருந்துச்சு. சந்தீப் ரெட்டி வங்க ராஜமௌலி ஒரு இன்டர்வியூ எடுத்தாரு. இல்ல ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஸ்பேஸ்ல இன்டர்வியூங்கிற வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுங்க. நானும் காலையில இருந்து லோகேஷ் சொல்ற இன்டர்வியூல வந்து எல்லாம் போட்டு அடின்னு அடிச்சு சுத்தி முத்தி எங்க போனாலும் அவர்கிட்டயே போகுது.
அவரு என்னன்னா இப்ப ஒரு இந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, கமல் அந்த இன்னொருத்தர் மார்ட்டின் ஒருத்தர் இருப்பாரு ஃபாரின்ல, அவரு யாரோ ஒரு பேர் முழுசா வாயில வர எனக்கு அந்த டங் ட்விஸ்டர் மாதிரி அது பேரு. மார்டின் சீசர் நினைக்கிறேன். அதாவது ஏதோ ஒரு மார்டின் ஸ்பாட்ஸ் என்னமோ வருவாங்க இங்கிலீஷ் படம் நல்ல பேர் குழப்பம் ஏதோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்ல மார்டின். அந்த பேர்ல உள்ள ஒரு ஆளையும் கமல் தான் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அவங்களால தான் நான் வந்து சினிமாவே நமக்கு என்னன்னு தெரியும். கமல் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா சினிமான்னு என்னன்னு தெரியாது. அவர் படங்கள் பார்த்தா நிறைய கத்துக்கிட்டேனாரு. இன்னைக்கு கொடுத்துருக்க பேட்டியில் சினிமா யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா நீங்க இத்தனை நாள் உங்க வளர்த்த அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்த ஸ்கூலு எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட் தான். சினிமா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் மட்டும் தான் தவிர அது உங்களுக்கு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, பண்ணவும் கூடாது அப்படிங்கிறாரு. என்னங்க இது அவரு தானா இவரு தானா அவரு அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அவரு பிரகாஷ் ப்ரோ கொஞ்ச நாளாவே எல்லாருமே எப்படி தெரியுமா இப்போ வச்சிருக்காங்க நம்ம மைண்ட் செட்டை. இந்த மாமன்னன்ல வடிவேல் ஒரு சொல்லுவார்ல மீம் டெம்ப்ளேட், என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரியே தான் நம்மள எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ அவர் சொல்றது வந்து நீங்க சொல்றப்ப எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அதுக்கு சொல்றாரு இது வந்து பேஷனா இது பண்றது இல்ல, அவரை இன்ஸ்பயர் பண்றது இல்ல. இல்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு எப்படின்னா, சரி வேணாம் அது போனா அது வந்து ஹார்டான டாபிக். அது மட்டும் இல்ல ப்ரோ, அவர் சுத்தி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. அவர் எதுக்குனாலும் நமக்கு நெகட்டிவா தெரியுது, அவ்வளவுதானே. அவரு ஒரு ஏதாவது ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு நாள்ல மாறிடுச்சு பாத்தீங்களா? இல்ல இது PS வினோத்ராஜ் இருக்காரு கூழாங்கல் படத்தோட டேரக்டர். அவர் சொல்லியிருக்க ஒரு பேட்டியில என்ன சொன்னாருன்னா, போன பேட்டியில சொன்னார் கூழாங்கல் படம் அதுக்கப்புறம் இன்னொரு படம் எடுத்தாரு. என்ன படம்? கொட்டுக்காளியா? அதேதான் கொட்டுக்காளி. பரணி அந்த இன்டர்வியூ பார்க்காம இருக்கிறது ஆச்சரியம். அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு என்னன்னா வந்து, நான் நிறைய இயக்குநர்களை பார்த்துருக்கேன். இப்போ கொண்டாடுவாங்க சினிமாவில், நம்மளாம் வந்து மதிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு படம் 2 படம் கிடைச்சிட்டே இருக்கும், நம்ம ஃப்ளாப்பாக அடுத்தது வந்துகிட்டே இருப்போம். ஆனால் என்னன்னா சில பேர்த்த பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஆனால் அவங்க ஒரு படம் இருக்குல்ல, அந்த ஒரு படம் 2 படம் அவங்க என்ன படம் 10 வருஷம் 15 வருஷம் அவங்க பின்னாடி இழுத்து விட்டுரும். அவ்வளோ நாள் சேர்த்து வச்ச பேர் எடுத்து விட்டுரும். அப்படிதான் ஒரு பேட்டி கொடுத்தாரு. நிறைய இயக்குநர் டாப் 5ல இருக்க இயக்குநர், டாப் 10ல இருக்க நிறைய பேருக்கு மென்ஷன் பண்ணி சொல்ற பேரை சொல்லல அவரு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட இப்போ சமீபத்திய போற யாரு ஸ்பீக்கர்ல யார் வருது? அப்பா ஆமா, அவர் வீட்டுல போட்டதுக்கப்புறம் காத்து வரல. ஜம்முன்னு பைக்ல உட்காந்துட்டு போறாரு உங்களுக்கு. இல்ல இங்க மழை பெய்யுது. நான் என் வீட்டுல போட்டு வரேன். வீட்டுல போட்டுருங்க அவ்வளவுதான். அந்த PS வினோத்ராஜ் சொன்னதை இப்ப ஞாபகம் வருது. ஆல்மோஸ்ட் இப்ப மாவீரன் சொன்னார், ஒரு நாள் எல்லாம் மாறும்னு. சினிமாங்கிறதே அதுதான், ஒரு நாள் எல்லாம் மாறும். இன்னும் அவர் பயங்கரமான ஒரு முரட்டு கம்பேக் கொடுக்கணும். அப்படின்னா பயங்கரமான படம் கொடுக்கணும். இல்லைன்னா இப்போ எப்படின்னா ஆவரேஜ் கொடுத்தாலும் ஹிட் கொடுத்தாலும் தாங்க மாட்டாங்க, சூப்பர் ஹிட் கொடுத்தாலும் தாங்க மாட்டாங்க, வேணான்னு சொல்லிடுவாங்க. அந்த மெகா பிளாக் பஸ்டர்னு போதில்லை, அந்த கேட்டகரி போகணும். அப்பதான் ஒத்துக்குவாங்க. சரி விஷால் ப்ரோ, நீங்க என்னை திட்டினாலும் பரவாயில்ல, படத்துக்கு கொஞ்சம் சுமார் ரிவ்யூஸ் தான் வருது. சூப்பர் ப்ரோ, நல்ல விஷயம். பரணி நீங்க எதுக்காக சொல்றீங்கன்னு ஒருத்தர் மென்ஷன் பண்ணிட்டாரு, அப்பயே டிஎம் பண்ணிட்டாரு. நீங்க முன்னாடி கேட்கும்போது மென்ஷன் பண்ணிட்டாரு, இதுதான் அவர் இதுக்காக சொல்றாரு, நீங்க கேட்காதீங்க, அவர்கிட்ட கேட்காதீங்க. ஒரு கொஸ்டின் கேளுங்க ப்ரோ. கொஸ்டின்ல மதராசிக்கு 28 ஷோஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கிரீனா இருக்கு. அங்க பெருசா ஹைப் இல்லையா? இங்கேயே ஹைப் கம்மியா தான் இருக்கு. ஓகே லோக்கா வேற அங்க நல்லா போயிட்டு இருக்குல்ல? இல்ல லோக்காவும் சரி ஹிருதயபூர்வமும் சரி அங்க வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே அருணி ப்ரோ, இது எதனால நினைக்கிறீங்க? குருதாஸ்னாலயா? இல்ல அவர் மேல இருக்க நம்பிக்கை இல்லாதனாலயா? இல்ல எனக்கு அப்படி தெரியல. பட் ஆனா இன்டர்வியூஸ்லயுமே படத்தை பத்தி எதுவும் சொல்லல. பட் படம் ட்ரெய்லரும் வந்துட்டு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்ல தான் காமிச்சிருக்காங்க. பட் எனக்கு ஃபீல் ஆகுறது நிறைய லவ் இருக்குன்னு தான் தோணுது. பார்ப்போம். அது படம் வந்து மேபி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அது அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும் கண்டிப்பா. இன்னைக்கு பேட்டிலையும் முருகா சொல்லியிருக்கிறாரு என்னன்னா, படத்தை பத்தி ரொம்ப பேசினா வாய் பேசுனதுக்காகவே படத்தை வந்து ரொம்ப குறை சொல்லுவாங்க, படத்தை பத்தி பேசாம இருந்தா உங்க படத்து மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கேன். நிறைய பேர் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு பேட்டிலேயே அதை திருப்பி ரிப்பீட் பண்ணிருக்காரு. எனக்கு சிரிப்பு. அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அவர் கடைசியா வந்துட்டார்ல பிரகாஷ் ப்ரோ, லைன்ல ஆல்ரெடி நிறைய பேர் அடி வாங்கிட்டாங்க. இப்ப ரீசெண்டா இப்ப சூர்யாவோட ரீசென்ட் படங்களை விட ரெட்ரோக்கு ஓப்பனிங் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு பாட்டு ஒரு பெரிய காரணம் இல்ல, பாட்டு மதராஸ்ல நல்லா இருந்தாலும் பெரிய ஹிட் ஆன மாதிரியே தெரியல. அது பாட்டு ஓகே ப்ரோ,
பாட்டை ஒரு மிட்டா புட்டார். அந்த ஆடியோ கம்பெனி சொதப்பல் ஆடியோ கம்பெனி ப்ரோ. ஜங்கிலி ப்ரோ அவனுக்கு எடுத்தது. இந்த ஆமா வீக் வந்து டியூடு வந்து ஓவர்டேக் பண்ணான். அந்த டியூடு சாங் எங்க ஏங்க இன்ஸ்டாகிராம் ஊரும் போனாலே அந்த பிளட்டா? பாட்டு தான் வருது. ஊரும் பிளட் ஊரும் பிளட் எனக்கு தெரியல, அது எப்படின்னு தெரியல. பட் ஆனா ப்ரோ ஏங்க அதை இன்ஸ்டாகிராம் விட போனாலே அந்த பாட்டு தான் எல்லாத்தையும் வருது. டாமினேட் பண்ணது இல்ல, அதை விட எல்லாத்தையும் டாமினேட் பண்ணது அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டை ஒரு ட்ரெய்லரோட எண்டில் ஆமா ப்ரோ, வச்சாங்கல்ல, அதுதான். ஆமா ப்ரோ. அதுதான், அது வேணா நான் ஒத்துக்கிறேன். என்ன பாட்டுங்க? ஓ அப்படி வரைக்கும். எனக்கு ஓகே ஓகே. அப்போ போத கடல் தாண்டி இல்லைங்க, போகும் காதலி. இல்ல இது வந்து அந்த ட்ரைலருக்கான டீசருக்கான பூஸ்டாவே தவிர அதெல்லாம் ட்ரெண்டிங், அது இதெல்லாம் அடுத்த சின்ன அப்போ ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஜஸ்ட் அது வரதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த ஊரும் பிளட் இருக்குல்ல, அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, பயங்கரமாக வருது எல்லா சைடும். அந்த அது முக்கியமாக இப்போ விசால் பண்ணாலும் ஒரு பிட்டு அது. அதுக்கப்புறம் இந்த அலையாவ இது வரும்ல, அந்த போர்ஷன்லாம் வந்து எங்கிட்ட திரும்ப அந்த இன்ஸ்டா எடிட் தான் இருக்கு. ஆனால் திறந்தாலே தெரியுது ப்ரோ. அது மட்டும் தான் அதாவது ஃபர்ஸ்ட் கேட்குறப்ப அது மட்டும் தான் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைங்கிற இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அன்பிளக்ட் வெர்ஷன் போட பாட்டு நல்லா தானே சூப்பரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இவங்க இந்த இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே அந்த அலையாவ அதுதான், அது அந்த போர்ஷன் தான் ஃபுல்லா. ஏதோ அது ஒரு அந்த ஒரு பாட்டு டோட்டல் இது மாதிரி வந்து தூக்கி நிறுத்தணும். முன்னால எப்பவுமே சிவகார்த்திகேயனுக்கு வந்து அந்த ப்ளஸ் இருக்கும், ஏன்னா சாங்ஸ் வந்து பயங்கரமா ரீச், முன்னாடி ஆடியன்ஸை கொடுத்து இழுத்துரும் பிள்ளை. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குங்க, மெயின் விஷயம் என்னன்னா 4 விஷயம். இது வந்து 4 விஷயமும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா முதல்ல 3 விஷயம் பாசிட்டிவ், அடுத்த ஒரு விஷயம் நெகட்டிவ். பட் இந்த 4 சொல்லிடுறேன் நான். இந்த புக்கிங்ஸ்க்கு வந்து இருக்க சிக்கல்கள் என்னன்னா, சிவகார்த்திகேயன் படத்துக்கு நம்ம சாங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஃபேமிலி ஃபில்லிங் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த சாங்ஸ்ங்கிறது இதில் கொஞ்சம் கம்மி தான், அனிருத்தா மியூசிக் இருந்தாலும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, படத்துக்கு ஓட்டுற போஸ்டர் பூரா இருக்குல்ல, ஒரே டார்க் போஸ்டர், கருப்பு போஸ்டரா ஓட்டுறாங்க. கலர்ஃபுல் சிவகார்த்திகேயனுக்கு வந்து கலர்ஃபுல் தான் அவர் படம், அவரோட ஆடியன்ஸுங்கிறது. அமரனுக்குமே சாய் பல்லவி சிவகார்த்திகேயன் இருக்க அந்த போஸ்டர்ஸ் நிறைய ஓட்டினாங்க. ஜஸ்ட் அந்த மேஜர் முகுந்தன் வர பயோபிக்னால அந்த மிலிட்ரி போர்ஷன் ஓட்டினாங்க. நமக்கு தெரியும் அது வந்து ராணுவ வீரர் கதை, இதெல்லாம் தெரியும், இப்படிலாம் இருக்கிறனால அந்த போஸ்டர்ஸ் ஆடியன்ஸ் எடுத்துக்குவாங்க. அதுவுமே கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கும். இது முழுக்க டார்க் மோட்லேயே இருக்கு ட்ரெய்லர், அந்த போஸ்டர்ஸ் பூராமே. இல்லை நீங்கள் இன்று முதல் போஸ்டர், செப்டம்பர் 5 முதல் மதராசிங்கிற போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க பாருங்க, ஒரே டார்க் ஜோன்ல இருக்கு. அது ஆடியன்ஸ் பார்க்குறப்ப டார்க் ஜோன் படங்கள் இப்போ நிறைய பேன் இந்தியா படம் ஆஃப்டர், அது முக்கியமாக கேஜிஎஃப்க்கு அப்புறம் நிறைய படங்கள் அந்த டார்க் ஜோன் மோடல தான் போஸ்டரே விட்டுறாங்க. அது வந்து அட்ராக்டிவ் பண்ணாது ஆடியன்ஸை. நீங்கள் படத்தில் என்ன இருக்கோ இப்போ சரிபாதி இருக்குங்கிறாங்கல்ல, இப்போ அநேகமாக இப்போ பரணி சொன்ன மாதிரி காதல் போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கலாம், லவ் போர்ஷன்ஸ் அதிகமாக, அந்த அதில் இருக்க கலர்ஃபுல் இமேஜஸ் நிறைய போஸ்டர் ஓட்டலாம். அவங்க அந்த போஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டு இதை ஓட்டுறாங்க. இது 2 ரீசனா. மூணாவது வந்து ஏஆர் முருகதாஸோட ரீசன்ட் ஃபார்ம்ஸ். அது ஏன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் இருக்கு. ஆனால் நமக்குலாம் ஒரு நம்பிக்கை என்னன்னா, கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு. இத்தனை அதாவது எப்படின்னா ஒரு 1.5-2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு மேல படமே இல்லாம இருந்தார்ல. படம் இல்லாம இருந்தது முக்கியம் இல்லை, ஏன்னா எப்பவுமே 2 வருஷம் 3 வருஷம் கேப்பிட்டு தான் படம் பண்றாரு. ஆனா அடுத்த படம் கமிட் ஆகாம எந்த ஹீரோவும் வாய்ப்பு தராம இருந்தாரு பாருங்க, அது வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். அவர் இது வரைக்கும் அது கொடுக்கல. எப்பவுமே அவர் ஒரு ஹீரோட கமிட் பண்ணிடுவாரு, அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் அவர் ஒர்க் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அந்த படம் ஷூட்டிங் ஆரப்போ, அதுக்கப்புறம் படம் எடுக்க லேட் ஆகும், அதுக்கப்புறம் படம் எடுத்து ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த டைம்ங்கிறது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடக்கும். இந்த வாட்டி அவருக்கு அடுத்த ஹீரோ யாரும் ஒத்துக்கல. ரொம்ப அவர் ஒரு 4-5 ஹீரோ ஏறி இறங்கிட்டு நான் அனிமேஷன் படம் பண்றேன் போங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு வாய்ப்புங்கிறப்ப இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு உழைப்பு போடுவாங்க. யாருக்குமே அந்த ஒரு செகண்ட் ரவுண்ட்ல ஒரு உழைப்பு போடுவாங்க. அந்த உழைப்பு போட்டிருப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு, எனக்கு பர்சனலா இருக்கு. முருகதாஸோட ஒரு கம்பேக் ஃபிலிமா இருக்கும்னு. ஆனாலும் இந்த மற்றவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. முருகதாஸ் படம் ரீசன் படம் இவ்வளோ படம், சிக்கந்தர் இத்தனை வருஷம் தான் வந்து அடி வாங்கினுச்சு, அது சிக்கந்தர் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அப்போ இவ்வளவும் இருக்கு, இதை வந்து நம்ம படம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. 4வது விஷயம் என்னன்னா, இது வந்து நெகட்டிவான விஷயம். எப்படின்னா வந்து எப்போவுமே நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். நான் 2018 ட்வீட் போட்டிருக்கேன், 2021 இந்த ட்வீட் போட்டிருக்கேன், இன்னைக்கு இதை சொல்றேன். எந்த ஒரு நடிகர் வளர்ந்துகிட்டே போறதுக்கு ரசிகர் கூட்டம் முக்கியமோ அதே அளவுக்கு ஹேட்டர்ஸ் ஓரளவுக்கு தேவைப்படும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா ரசிகர் கூட்டத்துக்கு ஈக்குவலா ஹேட்டர்ஸ் வந்துட்டாலோ இல்லை அதுக்கு மேல ஹேட்டர்ஸ் வந்துட்டாலோ ரொம்ப 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 கஷ்டம். அப்போ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பயங்கரமா வைக்கணும், படம் ரொம்ப பயங்கரமா வைக்கணும். இல்லைன்னா வந்து சின்ன கேப் கிடைச்சா போதும் அடிச்சலாம் நினைப்பாங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட நடிகர்களோட ரசிகர்கள்ட்ட மட்டும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு கூடாது. இப்போ உள்ள நிறைய ஃபேன்ஸ் பார்க்குறேன், சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கூடயும் சண்டை போடுறாங்க, அஜித் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கூடயும் சண்டை போடுறாங்க, விஜய் ஃபேன்ஸ் அவங்க கட்சி வாரியாகவும் போறாங்க, சினிமா ரீதியாகவும் போறாங்க, எல்லாத்துட்டையுமே போறாங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே விட்டு வைக்கிறல, எல்லாத்துலேயும் அம்பளுத்து வச்சிருக்காங்க. அது ஒரு முக்கியம் சொல்றேன், 4 பேர் அவங்களோட பர்சனல் ரிச்சுக்காக பண்றத, ஆனா அதை யாரும் பொருட்படுத்தாம பொதுவான பொது கருத்துக்கள் சொல்லி மேல பேசி அவங்களை எல்லாரும் சண்டை அந்த நடிகருக்கு வந்து நெகட்டிவிட்டி இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த மற்ற ரசிகர்கள் என்ன பண்ணா அந்த ஒரு ஹேட்டருக்கு, அதாவது ஒரு ட்ரோல் ஐடிக்கு போய் சப்போர்ட் பண்ணி
நம்மள வம்புழுத்தான்னு சொல்லி மொத்தமா வம்புழுத்துருங்க. அதனால என்னன்னா நம்ம புக் பண்ண வேணாம், வரட்டும், நம்ம மீறி எப்படி இந்த படம் ஜெயிக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு திரியிற மாதிரி சில நடிகர்களோட ரசிகர்கள் இருக்காங்க. இது படத்தை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது, ஓகேவா. ஆனா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் பாதிப்பை ஏற்படுத்தும், கண்டிப்பா ஏற்படுத்தும். முழுசா பாதிப்பை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் அந்த புக்கிங்ல காமிக்கிறது. எல்லா நடிகரோட ரசிகர்களும் பார்த்துட்டு இருந்த ஒரு நடிகரா இருந்த ஒரு ஆளு குறிப்பிட்ட நடிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிட்டே வர மாதிரி தன்னோட ரசிகர் மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சுருக்கிட்டா அது ஆபத்து. எல்லா நடிகர்களோட ரசிகர்களும் பார்க்கணும். அதுதான் இப்ப நீங்க வருத்தப்பட ஆளுமை சங்கத்துல இருந்து அமரன் வரைக்கும் நடந்தது. அதுதான் அமரன் வரைக்கும் எல்லா நடிகரோட ரசிகர்கள் வந்து போறதா ஆர்வமா புக்கிங் பண்றது எல்லாம் நடக்கிறது. நான் அது 2021 போட்ட ட்விட்டர்னா 2-3 பேர்த்த கம்பேர் பண்ணி போட்டிருப்பேன். அப்பயும் இருக்கிறது இப்ப இருக்க சிக்கல் மாறவே இல்லை. அது சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு. 2021 4 வருஷம் ஆயிடுச்சு, 2025 வரைக்கும் அது சண்டை மாறவே இல்லை. எல்லா நடிகர் கூடயும் சண்டை போடாங்க, எல்லா நடிகர் ரசிகர் கூட சண்டை போடாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் சண்டை போடலாமா கேட்டா அதுவுமே தப்பு தான். ஆனா நீ ஒருத்தராச்சும் நீ ஒரு போட்டி நினைச்சு சண்டை போடுறீங்க, போட்டி வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஒரு சரி எப்படி வந்து எம்கே சின்னப்பா அவர் வந்து தியாகராஜ பாகவதர் அவுட் வந்து சின்னப்பால இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் சிம்பு தனுஷ் அப்படின்னு வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் கேங் ஒன்று உருவாக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து 2 பேருக்கு வளர்ச்சிக்கு மியூச்சுவல் பெனிஃபிட். ஆனா எல்லா தரப்பு நடிகர்கள் கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லா தரப்புலையும் ஹேட்டர்ஸ் உருவாக்கும், ஒரு பொறாமை உண்டாக்கும். ஒன்று இருக்கு, இவர் டீ கடையார் கூட இன்னைக்கு போட்டிருந்தாரு, நம்மளோட ஒருத்தரா இருக்க வரைக்கும் எல்லாம் பாப்பா கொண்டாடுவாங்க, நான் கொஞ்சம் வளர்ந்துட்டாலே கொஞ்சம் பொறாம போட்டுருவாங்க. ஆல்மோஸ்ட் பொறாம போற ஸ்டேஜ்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கண்டென்ட்டை தான் பேசணும், நம்ம பேசக்கூட கொஞ்சம் அமைதியா இருக்கணும். எல்லாமே திரும்ப 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 சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அதுவும் முக்கியமா ஒரு ஐடி பண்றதுக்கு ஒட்டுமொத்தம் நடிகர் திட்டுறது. சூர்யா ஃபேன்ஸ் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் போற சண்டை இருக்கு, ரொம்ப 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 அளவுக்கு மிஞ்சி போயிட்டு இருக்கு. அதுக்கு சில பேர் தூண்டி விடுறாங்க, சில பேர் மறைமுகம் தூண்டி விடுறாங்க, சில நேரடியாக தூண்டி விடுறாங்க. அந்த தூண்டல்ல போய் விழுவாதீங்க, அது உங்களுக்கு வந்து இன்னும் கேடுதான் விளைவிக்கும். அவ்வளவுதான். பிரகாஷ் இந்த ப்ரோ 4 ரீசனும் நான் அங்க வந்து 3வதா ஒருத்தர் சொல்லுங்க. இருப்பான், தனுஷ் ஃபேன். தனுஷ் ஃபேன்ஸு நீங்க சண்டை போடுறாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, பர்சனல் காரணம் வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருங்க. அது நிறைய பேர் பர்சனலாக வச்சு இழுத்துறாங்க. அவர் வந்து இவரை கழட்டி விட்டாரு ஃப்ரெண்டா இருந்து, இவர் வந்து அவரை வளர்த்து விட்டாரு, ஆனால் அவரை மறந்துட்டாருன்னு இப்படி பர்சனல் அவங்களுக்குள்ள எவ்வளோ நட்பு இருக்கு இல்லை எவ்வளோ மோதல் இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அது நமக்கு தேவையில்லை. பர்சனல் வச்சு சண்டை போடுறதே தப்பு, ஓகேவா. ஆனா சம்பந்தமே இல்லாமல் சூர்யா ஃபேன்ஸ் சிவகார்த்தி சண்டை போடுறத பார்க்க எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. இன்னொன்று, இந்த சைடு சிவகார்த்தி சைடு இருக்கிறத நான் பார்க்கறது என்னன்னா, அவர் வந்து முன்னாடியே சாதனை பண்ணவர் சூர்யா. அவர் ஒரு ஏற்கனவே சாதிச்சு காமிச்சிட்டாரு, வளர்ந்து முடிச்சிட்டாரு. இப்போ வேணா சர்க்கிள் ஸ்பேஸ்ல இருக்கலாம், ஆனா வளர்ந்து முடிச்சிட்டாரு. அவருக்கான ஸ்டேஜ்லாம் அவர் வந்து ஒரு கட்டத்துல வந்து அஜித் விஜயை விட அதிகமான மார்க்கெட் இருந்துச்சு ஒரு கட்டத்துல. அந்த அளவுக்கு ஒரு பீக் போயிட்டாரு, ஓகேங்களா. அப்போ வந்து நீ இப்போ உள்ள ஒரு ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு இல்லை இப்போ உள்ள இதை வச்சு நீங்க ஃபார்ம் வச்சுக்கிட்டு ஒரு படத்தை வச்சுட்டு 2 படத்தை வச்சுக்கிட்டு நீங்க டோட்டலா வந்து டாமினேட் பண்ணி பேசுறது, டாமினேட் பண்ணி வாக்குவாதம் பண்ண பரவாயில்ல, ஆனா அபியூஸ் பண்றது அது நடந்துட்டு இருக்கு. நிறைய அந்த அபியூஸ்னால யாருக்கு கெட்ட பேர்னா அந்த செட் ஆஃப் ஃபேன்ஸுக்கே கெட்ட பேர், செட் ஆஃப் அந்த நடிகருக்கே கெட்ட பேர். ஒரு முழு நெகட்டிவிட்டி நீங்க உங்களுக்கே தெரியாம பரப்பிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருந்தா பிரச்சனை. படம் வரட்டுமே, படம் வந்தப்போ படத்தை வச்சு பேசுங்கிற பர்சனலுக்குள்ள ஏன் இறங்குறீங்க? நான் எதுக்காகனா ஒரு 4 பேர் ஒரிஜினலா அவங்க ஆர்கானிக்கா வராம வெறும் ஜஸ்ட் இந்த வெறும் இந்த வியூஸ் இம்ப்ரெஷனு ஐடி ரீச்சுக்காக போடுற சண்டைக்கு நீங்க அடிச்சுக்கிறீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்காது. பிரகாஷ் ப்ரோ இப்ப எஸ்கே இருக்கிற ஜோனே பாத்தீங்கன்னா அஞ்சான் டைம்ல சூர்யா இருந்த ஜோன்ல இப்ப இருக்காரு. அப்ப முடிச்சு விட்ட மாதிரி முடிச்சு விட்டுறலான்ற மாதிரிதான் இப்ப எல்லா சைட்ல இல்ல இருக்காங்க. இன்னும் அந்த ஜோனுக்கு போகல, இன்னும் அந்த ஜோனுக்கு போகல. இன்னுமே சிவகார்த்திகேயன் மேல நம்பிக்கை இருக்கு. சிவகார்த்திகேயன் மேல எல்லாருமே பயங்கரமா இருக்காங்க. அந்த ஒரு படம் முருகாசனால மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க சாங்ஸ் ரீச் இல்லைன்னு. ஆனா அந்த ஜோனுக்கு இவங்க இழுத்து விட்டுருவாங்க போல இருக்கு. நீங்க புல்லிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு. யாரு பண்றாங்கன்னா சிவகார்த்திகேயன் ரசிகர் ஃபேன்ஸ் தான் பண்றாங்க, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் தான் பண்றாங்க. அதை நான் திரும்ப ஓப்பனாவே சொல்றேன், சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் சண்டை போடுறது எனக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. அவங்க 4 பேர் அவங்களுக்கு போட்டோம், நம்ம படம் வரட்டும், நம்ம படம் அப்புறம் பேச்சு நினைக்க மாட்டாங்க. அவங்க போய் அபியூஸ் பண்றாங்க, திரும்ப இவங்க அபியூஸ் பண்றாங்க, ஃபேமிலி அபியூஸ்ல இறங்குறாங்க. அதாவது நடிகர்கள் வந்து டோட்டல் நெகட்டிவிட்டிக்கு போறது வந்து எப்படின்னா படத்துக்கும் கேடு, நடிகரோட வளர்ச்சிக்கும் கேடு, நமக்கும் மன அமைதிக்கும் கேடு. இந்த 3 ஏன் பண்றாங்கன்னு தெரியல. சூர்யா சாதிச்சு முடிச்சிட்டாருங்க. அவர் வந்து ஒரு படம் 2 படம் சறுக்கலாம், அவருக்குன்னு அவர் ஒரு சீனியர், ஓகேவா. அவரை வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, ஒவ்வொரு கலெக்ஷன் வைஸ் வந்து வச்சு பண்றது, அப்புறம் ரசிகர்கள் வச்சு இது பண்றதுன்னு நிறைய பார்த்துட்டேன். நான் பாக்குறதெல்லாம் வந்து காண்டா வர மாதிரி பாக்குறேன். அதெல்லாம் வந்து 2 சைடும் பண்றாங்க. நீங்க இந்த சைடு பார்க்கலன்னு கேட்கலாம், அந்த சைடும் பாக்குறேன், அந்த சைடும் சேர்த்து சொல்றேன். அவங்க படம் இப்போ வரல, அவங்களுக்கு அது பிரச்சனை. இன்னொன்னு இருக்கு, உங்களோட படம் நடிகர் வருதுன்னா வேணுமிக்க உங்களை புல்லிங் பண்ணுவாங்க. எதுக்காகனா நீங்க இது நெகட்டிவிட்டியா பேசுவீங்க, அதை வச்சு உங்க மேல ஒரு பயங்கரமா நெகட்டிவிட்டி பரப்பலாம், அதனால படத்துக்கு நெகட்டிவிட்டி உருவாக்கலாம். அப்ப படத்தை ஒரு 10 பேர் 5 பேராச்சும் பார்க்க விடாம இருக்கலாம். இவன் இவ்வளவு வாய் பேசுறான், இவன் படம் ஃபர்ஸ்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம், நம்ம படம் பார்க்கலாம்,
புக்கிங் 2வது நாள் பாத்துக்கலாம். இப்போ புக்கிங் பண்ணா அப்படி ஒரு 10 பேர் மைண்ட் மாறான்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு படமும் பார்த்துட்டு இருந்தா 10 பேர் மைண்ட் மாத்த வைக்கிறதால உங்களை நீங்க தான் பண்றீங்க. அவன் அதை டார்கெட் வச்சுதான் இழுக்கிறான் அவங்கள. அதுக்குள்ள நீங்க போக கூடாது. திரும்ப அதுக்குள்ளதான் போய் மாட்டிக்கிறேன்னு முடிக்கிறீங்க. பிரகாஷ் நான் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து நான் இந்த சண்டை நிறைய பார்த்திருக்கேன். அபியூஸ் யார் பண்ணாலுமே தப்பு தான். அது முன்னாடி வந்து வேற மாதிரி வந்து ஒரு ஹேட்டட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சில இது ட்வீட்ஸ் பார்க்கும்போது எனக்குமே கடுப்பாகும். யார் இருந்தாலும் சரி, இந்த சைடுனாலும் சரி, அந்த சைடுனாலும் சரி, யார் பண்ணாலுமே வந்துட்டு அந்த அபியூஸ் பண்றது மாதிரி காண்டாகும். பட் ஆனா வந்துட்டு அது என்ன சொல்றது? இப்போ அ ஒரு ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, அதுல ஒரு 100 பேரு இந்த மாரி வேணும்னே பண்றதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அது வந்துட்டு நம்ம போய் என்னதான் சொன்னாலும், இல்ல இது பண்ணாலும், அவங்க வந்து அத மாத்திக்கிறதா இல்ல. அத கன்டின்யூ பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அது நம்ம வந்துட்டு இது பண்ணாதீங்கன்னு சொல்ல தான் முடியும் நம்மளால வந்துட்டு. அவங்க அத ஸ்டாப் பண்ணாம அது சில பேர் பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அ அ அதே மாரி அதனால வந்துட்டு இந்த டிக்கெட் பாதிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி ரொம்ப ஒரு மைனாரிட்டி பெர்சன்ட்டா இருக்கலாமே தவிர, அது பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ணுமான்னு எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த பத்தின புரிதல் அதைத்தான் இல்ல. நானும் சொன்னேன். அதனால நான் பாதிக்குமான்னு கேட்டா பாதிக்காது. ஆனா குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் பாதிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா பாதிக்கும். அது நீங்க ரொம்ப கம்மின்னு எடுத்தாலும் கண்டிப்பா கம்மி தான். இல்ல அதுதான் நானும் பரணி சொன்னேன். ப்ரோ, என்னோட இல்ல பாயிண்ட் ஆஃப் பிரகாஷ் வியூ ப்ரோ, என்னன்னா, அதே மாதிரி இல்ல நான் எனக்கு என்ன அதுல சொல்ல என்ன வரேன்னா, இது வந்து பாதிக்கிற இவங்க பண்றதால பாதிக்கல. அது கம்மியா இருக்கிறதால இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு. அதெல்லாம் இது வந்து படம் எப்படி இருக்கு ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம பாத்துக்கலான்ற முடிவுல இருக்காங்க. இந்த சிக்காந்தர் இதெல்லாம் பார்த்துட்டு இல்ல அது எனக்கு கரெக்ட் தான். தெரிஞ்சு அதுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி இவங்க பண்றதாலதான் அது புக்கிங் கம்மியாகுதுன்னா அது அது டோட்டலி அன்அக்செப்டபிள். கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க கேட்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அமரனுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி தானே புக்கிங் வரும். ஏன்னா அமரன் வந்து அது வந்து ஆர்கேஎஃப் நல்லா ப்ரொமோஷன், தீபாவளி ரிலீஸ் வேற, நல்லா பூஸ்ட் இருந்துச்சு, பாட்டு இட்டு. நீங்க அந்த படத்தையும் தலைவா இல்லங்க. இல்ல இப்ப தலைவா, பாயிண்ட் தலைவா என்னன்னா, டான்ஸ்லாம் சூப்பரா சிவகார்த்திகேயன் இருந்துச்சு ஸ்டைல் தலைவா. என்னன்னா, ரசிகர்களோட இது என்னன்னா, நீங்க சொல்றதுதான். இப்ப எப்படின்னா கொஞ்சம் எடுத்தோட டப்புனு ஃபுல்லப் ஆயிர போறத விட கொஞ்சம் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஃபுல்லப் ஆயிரும். ஓகேங்களா? ஆனா அந்த புக்கிங்ஸ் இந்த படத்துக்கு இல்லைன்னு ஏன் சொல்லல இப்ப சொல்றாங்கன்னா, அப்ப வந்து இவ்வளவு ஹேட்டர்ஸ் உருவாகலங்கிறேன். இவ்வளவு சண்டைகள் உருவாக்கல. நீங்க எல்லா தரப்பு ரசிகர்களும் வந்து பார்ப்பாங்க, எல்லா தரப்பும் புக் பண்ணுவாங்க. இப்ப வந்து ரிசல்ட் வந்த அப்புறம் பாத்துக்கலாம்னு இருக்காங்க. ஆனா அதை வச்சு இவங்க வம்பிழுக்கிறாங்கல்ல. அப்ப இதுக்கு முன்னாடி வம்பிழுத்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சண்டையெல்லாம் வரலன்னா இதை வச்சு வம்பிழுக்க மாட்டாங்க. வம்பிழுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற நான் ஹேட்டர்ட் உருவாக்குறதுக்கு சான்ஸ் கொடுக்குதுங்கிறேன். ஹேட்டர்ட் நம்மளே உருவாக்கி கூடாதுங்கிறேன். என்ன எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அதோட சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஆனா உண்மையிலேயே நீங்க சொல்றீங்கல்ல, நிறைய ட்ரோலு நிறைய அபியூஸ் எல்லாம் வருது. ஆனா போய் திரும்ப பார்த்தா அது இருக்காது, காபிரைட் போட்டு தூக்கிறாங்க. பயங்கரமா அவரு தரப்புல முடிஞ்ச அளவு பண்ணிட்டே தான் இருக்காரு. எந்த ஹீரோவும் பண்ணாத அளவுக்கு. அது தப்புன்னு சொல்ல. ஆனா மத்த ஹீரோ இப்ப விஜய்க்குலாம் நான் என் டிஎல் ஃபுல்லா விஜய்க்கு வர மாதிரி ட்ரோல் அபியூஸ் யாருக்கும் வராது. அவ்வளவு வரும். ஆனா எல்லாம் அப்படியே தான் இருக்கும். யாரும் டெலிட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இது டப்புன்னு காப்பி ரைட் அடிச்சு டேமேஜ் கண்ட்ரோலும் கரெக்டா இருக்கு எஸ்கே விஷயத்துல. அது கரெக்டா பண்ணிட்டு வராங்க. நான் ரெண்டு பார்த்தது சைடும் இல்லை. தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் இந்த பர்டிகுலர் எஸ்கேக்கு மட்டும் சொல்றேன். இல்ல நான் அந்த ரெண்டு சைடும் ட்ரோல் போஸ்ட் யாரெல்லாம் ட்ரோல் போடுறாங்களோ இல்ல ப்ரோ, நான் சொல்றேன் அதெல்லாம் அப்படியே ப்ரோ. டெல்ட் ஆயிருக்கு கொஞ்ச நேரத்துல. அதுதான் சொல்றேன். ஒரு 2, 3 இது பேர் வந்துட்டு இந்த மாதிரி எந்த ட்ரோல் போஸ்ட் வந்தாலுமே வந்துட்டு இது பண்றதுக்கு இருக்காங்க. 2, 3 ஆக்ட்ரஸோட இது ட்ரோல் போஸ்ட் வந்தாலுமே அந்த காப்பிரைட் கிளைம் பண்றாங்க. காப்பிரைட் அடிக்கிறாங்க. சூர்யா சைடுக்குமே அடிக்கிறாங்க. இல்ல நான் சொல்றது என்னன்னா, இவரு டேக்கிள் பண்ணிடுவாருன்னு சூர்யா தான் சைட் எனக்கு அடிக்கல, தோணுதுன்னு அது ஜோதிகா அவங்க இது சொன்னது, அதுக்கு மட்டும் தான் அடிப்பாங்க. சூர்யா சைட்லாம் தூக்குன்னு நான் பார்த்ததே இல்லை.
இல்ல நான் பார்த்த வரைக்கும் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. சொல்லுங்க பரணி, எதுல அடிச்சாங்க? நான் ஏங்க அடிச்சாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றேன். அதை வச்சு அடிச்சுக்கிறீங்க 2 பேரும். ஐயா விடுங்க ஐயா, இல்ல அடிச்சுக்கிட்டு சொன்னதை வச்சு அடிச்சுக்கிறாங்க. இல்ல, நான் எது கேக்குறேன்னா அந்த மாதிரி இருந்தா நாங்க சந்தோஷமா இருப்போம்ல, நாங்க வாங்காத அடியா? இல்ல பரணி ப்ரோ, கரெக்ட் அவர் சொல்றது. இந்த மாதிரி அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பயங்கரமா ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு நான் பார்த்த வரைக்கும். அதான் இல்ல நான் அது இருக்கு நான் சொல்றேன். ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ப்ரோ இல்ல ப்ரோ, ஒரே ஒரு விஷயம் தான். படம் நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. படம் நல்லா இல்ல எல்லாரும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க தானே உங்க படத்தை ஓடவே விடல, நீங்க வம்பிருத்தீங்கன்னா நாங்க படத்தை, இதுதான் ஒரு ரியாலிட்டி. பட் அது எந்த ஒர்க்கும் ஆகாது. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல மட்டும்தான். அங்க நேர்ல எனக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிவகார்த்திகேயன் வந்து அந்த படம் வந்து ஜாலியா இருக்கிற ஃபீல் கொடுத்துட்டு இருக்கும். பட் இந்த படத்துல அந்த ஜாலி ஃபீல் இது வரைக்கும் வந்து எதுலையுமே வந்து கொடுக்கல. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ப்ரோமோ மட்டும்தான் அந்த ஜாலியான சிவகார்த்திகேயன் லுக்கா இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்றது அந்த ஒண்ணுதான். அது இல்ல, அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு மத்த படத்தோட ரொம்ப கம்மியா இருக்கு. அயலானே இந்த மாதிரிதான் இருந்துச்சா? இது வந்து அந்த அமரன் ஹிட்டானது தான் இது பேசும் பொருளாவே மாறி இருக்கு. ஏன் இது ரொம்ப கம்மி? இது வந்து வழக்கமா எஸ்கே ஓப்பனிங் தானா? இப்போ கூட பிரகாஷ் பாபு தான் சொல்ல வந்தாரு. டாக்டர் டான் இருந்தது மாவீரன் இல்ல டான்லாம் பெருசுங்க. டாக்டர் டான் இருந்தது மாவீரன் நினைக்கிறேன். அப்படியே அதெல்லாம் செம்ம புக்கிங். மாவீரன்லாம் திருச்சி நல்லா புக்கிங். மாவீரனுக்குலாம் ஓகேங்களா. இப்போ திருச்சியில் வந்து நான் சொல்கிற மாதிரி 10 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகுது இந்த படம். இந்த படம் மதராசி வந்து 10 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அமரன் வந்து 4 ஸ்கிரீன் தான் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா தீபாவளி கூட நிறையா படம் வந்துச்சு. 4-5 தான் ரிலீஸ் ஆச்சு. லிமிடெட் ரிலீஸ் 3 நாளைக்கு அட்வான்ஸ் ஃபுல்லு லிமிடெட் ரிலீஸ் 5 ஸ்கிரீனில் ரிலீஸ் ஆனது. ஓகேவா. இப்போ இந்த 5 ஸ்கிரீன் மட்டும் எடுத்துக்கிட்டாலும் இப்போ இது வந்து ஃபுல்லப் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி மற்ற படங்கள் சிவகார்த்திகேயன் ஈஸியாக ஃபுல்லப் ஆயிரும். முதல் ஷோலாம் கம்ப்ளீட் சோல்ட் அவுட் ஆயிரும். அடுத்த ஷோ கொஞ்சம் ஆரஞ்சில் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 ஸ்கிரீன் 8 ஸ்கிரீன் நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. அவருக்கு வந்து 2 தடவை 3 தடவை 8 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் என்ன பண்ணும், ஒரு 6 ஸ்கிரீன் 5 ஸ்கிரீன் வந்தீங்கன்னா முதல் ஷோ சீக்கிரம் ஃபில்லப் ஆயிரும். அப்புறம் அடுத்த ஷோக்கள் ஃபில்லப் ஆகும். இந்த படம் கொஞ்சம் கம்மியாக தான் ஃபில்லப் ஆகுது. கிராஜுவலாக ஏறிக்கிட்டே போகுது. கிராஜுவல் ஏன்னா சிவகார்த்திகேயன் படங்களுக்கு முன்னாடி இருந்துச்சுல ஒரு செட் ஆஃப் பீரியட்ல டாக்டருக்குலாம் முன்னாடி அந்த ஸ்டேஜ் மாதிரி கிராஜுவலாக ஃபில்லப் ஆகுது. ஆனால் அப்போ யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா ஒரு முதல் நாள் கண்டிப்பாக ஃபில்லப் ஆயிருன்னு தெரியும். அந்த முதல் ஷோக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபில்லப் ஆயிரும். இந்த படமும் முதல் ஷோக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபில்லப் ஆயிரும். எல்லா ஷோவும் அந்த முதல் நாளுக்கான 4 ஷோ 5 ஷோ இருக்குல்ல, அது எல்லாமே ஃபில்லப் ஆயிரும். ஆனால் அப்போ கேட்காத ஆட்கள் இப்போ கேள்வி கேட்டு வம்பளுப்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து அமரங்க மெகா பிளாக் பஸ்டர் ஒரு சைடு, இங்கிட்டு போயிட்டு இருக்க ஹேட்ரட் ஒரு சைடு. இந்த ஹேட்ரட் தவிர்க்கணும் படம் தான். கடைசியில் படம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா எதுவுமே நிற்காது. படம் அடிச்சு தவிர்த்து போய்கிட்டே இருக்கும். டான் 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 டான்னு பயங்கரமாக கலெக்ஷன் போயிடும். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இவ்வளோ சேர்த்து வச்சு மொத்தமும் இறக்குவாங்க. அதுக்காக தான் நம்ம அமைதியாக இருந்துட்டு பிரச்சனை கிடையாது. அவன் நம்ம அமைதியாக அவன் சண்டை போட்டு போகிறான், திட்டிட்டு போகிறான். நம்ம படம் வந்ததுக்கப்புறம் பேசலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் படம் வந்துச்சா நீங்கள் பார்த்து அமைதியாக படம் கொண்டாடிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா இந்த ஹேட்டர் இன்னும் கொஞ்சம் டபுளாக வரும். அது நமக்கு அது பண்ண வேணாம் என்ன சொல்கிறேன். கொஞ்சம் 4 ஐடி தான் அவங்க இம்ப்ரெஸுக்காக அவங்க ஐடி ரீச்சுக்காக பண்ணுறாங்க. அதை நீங்களும் சேர்ந்து கூட எல்லாரும் சேர்ந்து அது பண்ண வேணாம். அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு போகிறாங்க, கண்டுக்காமல் விட்டுருங்க. நமக்கு பாசிட்டிவிட்டி சிவா இந்த ரூட்டில் சிவாவுக்கு போயிட்டு எனக்கு பாசிட்டிவிட்டி மட்டும் தான் சார் காதில் வாங்குவேன், நெகட்டிவிட்டி என் காதலே விழுவாது சார் அப்படிங்கிற மோடுக்கு போயிருங்க, அப்படிங்கிற ஜோனுக்கு போயிருங்க. வேலை முடியும். இந்த சைடு இந்த ஒரு விஷயத்துக்கு கோயில் போயிட்டு அவ்வளவுதான். அப்படி போயிருங்கிறேன். இல்லங்க அந்த இன்டர்வியூ நான் மறக்க மாட்டேங்க. நான் தான் கேட்கல சார், இப்பதான் கோயில் போயிட்டு வரேன். எனக்கு அதை விட இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா, ஏதோ ஒரு இன்டர்வியூல ஆக்சுவலா ரிலீஸ் முன்னாடி நினைக்கிறேன் என்ன சொன்னார்னா, நான் அண்ணாத்த டைம் சொல்றேன். இல்ல நான் இது சுகர் கிரேவிங்கா இருந்துச்சு, அதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லி ஏதோ ஒரு இன்டர்வியூல பரதவச்சனங்க இன்டர்வியூ. ஆமா கங்குவா டைம் தான். எனக்கு அது பார்த்துதாங்க என்ன கேள்வி கேட்டா என்ன சொல்றீங்க சிவான் அப்படின்னு கங்குவா தான். இத்தனை கோடி ரூபா பட்ஜெட் 1000 கோடிலாம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு டென்ஷனா இல்லையான்னு கேட்பாரு அவரு. சார் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரேன். சரி 10 மணி ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு, முடிச்சிடலாமா? டைம் பண்ணதே தெரியல. போட்டது எப்படி அது பாய் சொல்லலாம். நீங்க போட்டதே அது எப்படி லேட்டா போடுவீங்களா, முடிக்கிறது மட்டும் கரெக்ட் டைம்ல முடிப்பீங்களா? போலீஸ் மாதிரியே பண்றீங்க. அதுக்கு தாங்க 10 நிமிஷம் கூடுதலா நடத்துறோம். அதுக்கு நான் 10 மணிக்கு நானும் கேட்க பர்னி இருக்கல. பர்னி 8 நிமிஷம் உங்களுக்கு கூட கொடுத்துருக்காரு. ஓகே பாய் பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ். ஓகே பாய்.